டிராகன்றது ஒரு யூத் ஃபயர். டிராகன் யூத் ஃபயர். அகோரம் சார் கிட்ட எதுவுமே ஸ்ட்ரைட்டா போகாம, சரி அவர்கிட்ட போனா இது கொஞ்சம் நடக்காது அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிற ரூட் வந்து அர்ச்சனா. நிறைய பேர் வந்து அதை வந்து என் வாழ்க்கையை நீங்க அப்படியே படமா எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. 1-2 பேர் என் கதையே ஒரு தூக்கிட்டாரு அப்படின்லாம் கூட அதை தப்பா யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. எக்கச்சக்க பேர் என் வாழ்க்கையில நடந்த இப்ப அப்படியே இது பண்ணிருக்கீங்க பிரதர். சொன்னா புரியாது சார், ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. அதே மாதிரி அந்த சிச்சுவேஷன்ல அந்த ஹீரோ அந்த இடத்துல சொல்றதுக்கு ஒரு டயலாக் வேணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அவன் கடவுளை பார்த்து திரும்பி வரான். ஏன் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போறவங்களுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு பேட் பாய் தான் வேணும், அப்பதான் ஒரு காலேஜ் போகும்போது கெத்தா இருக்கும்னு தோணும். ஆனா காலேஜ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா திருப்பி லைஃப்ல செட்டில் ஆன ஒருத்தனா இருக்கணும்னு பார்ப்பான். சேஃபா செக்யூரா இருக்கும். they'll feel secure, safe and everything. இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒரு மாதிரி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது. சிம்பு எப்படி உள்ள வந்தாரு பாடல் இந்த படத்துல பாடுறதுக்கு? பாட்டு ஆமா சார். அவர்கிட்ட என்ன பிரேக்கப் சாங் இருக்கு சார், அவர் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் போய் கேட்டேன், அமிச்சேன். அசல் நான் பிரேக்கப் சாங்லாம் பாட மாட்டேன். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து பேசுறேன். நான் டிராகன்ற படத்தை இயக்கியிருக்கேன். சார், ஊமை கடவுளைக்கு முன்னாடி யாரா இந்த பையனா இருந்த அஸ்வத் ஊமை கடவுளுக்கு சக்சஸ்க்கு அப்புறம் நான் தான் இந்த பையன்ற ஒரு மூமெண்ட் மாறிச்சு. அந்த மூமெண்டோட ஜேர்னி பத்தி சொல்லுங்க. இல்லை, எல்லாருடைய உழைக்கிற எல்லாருக்குமே அதுதான் ஜேர்னி. ஏன்னா உங்களுடைய ப்ராடக்ட் வெளியே வர வரைக்கும் நீங்கள் யாரா அந்த பையன் தான். உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் எல்லாரும் ரெக்கக்னைஸ் பண்ணி அவன் தானே அந்த பையன் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணுறது தான் சார். எல்லாருக்கும் இருக்கிற ஜேர்னி தான் ஒரு 7 வருஷம். ஆனால் பண்ணுற படம் புதுசாக படம் பண்ணணும், அதில் காம்ப்ரமைஸே இல்லாமல் பண்ணணும். கிடைச்ச பட்ஜெட்டில் 3 கோடிக்கு பண்ணப்பட்ட படம் தான் ஓமை கடவுளே. ஓமை கடவுளையில் வந்து கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்த காலம், 4 இயக்குனரில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 8-9 ஷார்ட் ஃபிலிம் அந்த இதுக்கே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் படித்த விஷயங்கள், அதுக்கப்புறம் நிறைய பேரை ஃபாலோ பண்ணது, செல்ஃப் லேர்னிங் நிறையா பண்ணது, அது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு 7 வருஷம் உழைப்பு ஓமை கடவுளே. அந்த ஓமை கடவுளை கொடுத்த பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்தது தான் டிராகன். அதுக்கப்புறம் பண்ணுற எஸ்டிஆர் சார் படமாக இருக்கட்டும், தெலுங்குல பண்ண படங்களாக இருக்கட்டும், எல்லாமே. சார், இப்போ பொதுவாக டிராகன் சொல்லும் போது அந்த டிராகன் வந்து சக்தி வாய்ந்தது, அறிவானது, இரக்கமானது, மாயை உள்ளது, தனித்துவமானது, பயங்கரமானது கூட சொல்லுவாங்க. ஆனா சைனா பொறுத்த வரைக்கும் ஒரு செல்வமும் பாதுகாப்புக்கும் குறிக்கும் மரபுகளாக சொல்லப்படுது. இந்த டிராகன் எப்படிப்பட்டது? நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னீங்கல்ல டிராகன், அது சம்வேர் நீங்க சொல்ற எல்லாமே டெஃபினேஷன் இந்த கேரக்டர்ல இருக்கு. கொஞ்சம் அராஜகமானது டிராகன், கரெக்டா? டிராகனை பார்த்தாலே கொஞ்சம் ஃபயரா இருக்கும். இது அந்த டிராகன்ற இதை வந்து ஒரு காலேஜுக்குள்ள அடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ஹீரோட கேரக்டர். ஒரு ஃப்ளாஸ் நிறைஞ்ச ஒரு இடத்துல என்ன சொல்றது, இப்போ டிராகன் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும்ல, அந்த மாதிரி இப்போ ஒரு காலேஜில் இருக்கிற ஒரு பையனுக்கு நிக்நேம், இப்போ ஒரு கெத்தான ஒரு பையனுக்கான நிக்நேம் தான் டிராகன். அது ஏன் டிராகன் அப்படின்றது படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப அழகான ஒரு விஷயம், ஆடியன்ஸ் வந்து என்டர்டெயின் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம். அதை நான் பிரேக் பண்ண விரும்பல. பட் அந்த டிராகன்ற பேருக்கு பின்னாடி அது இருக்கு. பட் அந்த டிராகன்ற கேரக்டர் வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபயராக இருக்கணும் அப்படின்றதுனால அந்த பேர். இப்போ பாம்புன்னு ஒரு கேரக்டர் பேர் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், பாம்பு, காட்டுப்பூச்சி அப்படிலாம் வைக்கிறோம்னா அந்த கேரக்டருக்கான ஒரு இது இருக்கு, குணாதிசயம் இருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பேர் பாம்பு, ஏன்னா வந்து கொஞ்சம் நெட்டையா கொஞ்சம் நெளிவாகவே தான் இருப்பான். ஆனால் இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் ஒரு ஃபயரான கேரக்டர். ஸோ அது டிராகன். அது ஏன் அந்த டிராகன் உருவாகிறதுன்றதுல ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்கு. அது தியேட்டரில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நல்லா. சார், இப்போ புஷ்பா வந்த போது புஷ்பா சொல்லும் போது சொன்னாங்க புஷ்பான்றது ஃப்ளவர் இல்லை ஃபயர் சொன்னாங்க. அது மாதிரி ஒரு லைன்ல டிராகன் சொன்னா 1 லைன்ல என்ன சொல்லுவீங்க? டிராகன்றது ஒரு யூத் ஃபயர். டிராகன் யூத் ஃபயர். ஃபைன் சார். அஸ்வத் மாரிமுத்து உங்க பேர். அஸ்வத்னா எ ஒன் ஹூ இஸ் ஸ்ட்ராங் லைக் எ ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அஸ்வத்தோட மீனிங். உங்களை நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா எந்த குவாலிட்டி சொல்லுவீங்க? கன்சிஸ்டன்சியா, ஸ்டெபிலிட்டியா, டீப் விஸ்டமா, இல்ல என்டூரன்ஸா? ஏன்னா பகவத்கீதையில வந்து சாப்டர் 15 வெர்ஷன் 1ல கிருஷ்ணர் வந்து அந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அஸ்வத்தை பத்தி. சோ நீங்க உங்களை நீங்க எப்படி டிஃபைன் பண்ண? கிட்டத்தட்ட ஹார்ஸை குறிக்கிறது தான் நினைக்கிறேன். அஸ்வத்தாமா பூஜை அப்படின்லாம் இருக்கு. பட் என்ன நான் எதுன்றது சொல்லுவேன்னா,
ஓப்பன் ஓப்பன் ஐ மீன் மனசில் இருக்கிறது அப்படியே பேசுறது. ஐ திங்க் தட் இஸ் அஸ்வத். அதாவது யாருக்குமே தப்பு நினைக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற கேரக்டர். அதை எப்படி சொல்லலாம்னா ஒர்க் வைஸில் சொல்லணும்னா கன்சிஸ்டன்சி. ஸோ கன்சிஸ்டன்சி. சார் இப்போ உங்கள் அசோசியேஷன் வித் ஏஜிஎஸ், அதாவது ஃபஸ்ட்டு படம் வித் ஏஜிஎஸ், உங்களோட 2வது படம். ஸோ இந்த 2வது படம் முடியறதுக்குள்ள அதே கம்பெனியில் 3வது படம் ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக இல்லாமல் ஒரு போஸ்டரோ ஒரு டைட்டில்லையோ தெரிக்க விட்டுட்டீங்க. ஸோ உங்களுக்கும் அகோரம் சார், கணேஷ் சுரேஷ் சார் அவங்களோட ட்ராவல் பற்றி, ஏஜிஎஸ் பற்றி. கல்பாத்தி அகோரம் சார் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச என் லைஃப்பில் கிடச்சிருக்கு இப்போ ஒரு மென்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒருத்தர்கிட்ட போயிட்டு நான் நார்மலாக இருக்க முடியுது ஒரு ப்ரொடியூசர் கிட்ட, அந்த ப்ரொடியூசர் வந்து நம்ம எது பண்ணாலும் தட்டி கொடுக்குறாரு, நல்லா இல்லாத விஷயத்த அவர்கிட்ட கொண்டு போனது இது வரைக்கும் இல்லை. அதே மாதிரி ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னா அவர் வந்து அது வந்து வேணான்னு சொன்னதே இல்லை. இப்போ இந்த இடத்துக்கு ஒரு பட்ஜெட் தேவைப்படுது அப்படின்னா அவர் வந்து நான் டேரக்டர் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு இது பண்ணிப்பார். அவருக்கு தேவை கதை, அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான். அதே மாதிரி அவர் வந்து இந்த ஹாலிவுட்டில் கதை கேட்குற மாதிரிலாம் கேட்க மாட்டார். அவர் வந்து இப்போ நம்ம ஒரு பட்டுக்கோட்டையில், மேட்டூரில், சேலமில், தாராபுரத்தில், ராசிபுரத்தில் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து படம் பார்க்குறவனுக்கு இந்த படம் பிடிக்குமா அப்படின்ற ஒரு வெகுஜன மக்களை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் அகோரம் சார். அந்த அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாலே காமன் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம் அப்படின்றது என்னுடைய இது. ஸோ அதே மாதிரி இப்போ ஏஜிஎஸ் 26 பண்ணிட்டு இருக்கும் போதே ஏஜிஎஸ் 27 அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க படம். இத்தனைக்கும் அவங்க படம் கூட ஃபைனல் அவுட் பார்க்கல, அதுக்கு முன்னாடியே படம் இப்போ டிராகன் இன்னும் ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்கு. அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அது ஒன்றும் அவங்களோட பெருந்தன்மை, இன்னொன்று அந்த டைரக்டர் மேலே வச்சிருக்க, ஐ மீன் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை. ஏதோ ஒரு வகையில் அவங்க காசை வேஸ்ட் பண்ணாமல் கொடுத்த பட்ஜெட்டில், சொன்ன டைமில், சொன்ன நம்பர் ஆஃப் டேஸில் சொன்ன மாதிரியே அவங்க படத்தை எடுத்து கொடுத்தன்றதுல அவங்க ஹாப்பியாக இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னோட சின்சியாரிட்டியை பார்த்துருக்காங்க, அதுக்கான ரெக்கக்னிஷன் தான் அடுத்தது. உங்கள் ட்ராவல் வித் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அர்ச்சனா அண்ட் ஐஸ்வர்யா. அர்ச்சனா மேம் வந்துட்டு அதான் இப்போ அகோரம் சார் கிட்ட எதுவுமே ஸ்ட்ரெயிட்டாக போகாமல், சரி அவர்கிட்ட போனால் இது கொஞ்சம் நடக்காது அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிற ரூட் வந்து அர்ச்சனா மேமை கன்வின்ஸ் பண்ணால் அவங்க போய் எப்படியாவது அகோரம் சாரை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அர்ச்சனா மேம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் சிமிலர் ஏஜ் அண்ட் அந்த ஒரு இது இருக்கிறதுனால ஹேவ் அ வெரி சிஸ்டர்லி ஃபீலிங் டுவர்ட்ஸ் சார். அண்ட் அவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா வாட் எவர் இஸ் நீடட் ஃபார் த ஃபிலிம் அர்ச்சனா மேம் வில் டூ இட். அண்ட் இஃப் யூ ஆர் டூயிங் எனிதிங் நியூ ஷி வில் அப்ரிஷியேட். இப்போ சிலதெல்லாம் கொஞ்சம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ப்ரோமோ வீடியோ இருக்குல்ல, அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, எந்த வீடியோ பண்ணுவோம்ல, அந்த வீடியோ வந்துட்டு இது அஸ்வத் இது வேணாமே, இது கொஞ்சம் ஏதாவது கான்ட்ரவர்சி ஆகிடும் அப்படிலாம் அவங்க பார்க்கல. அவங்க அதை பார்த்து என்ஜாய் பண்ணி ஒரு நார்மல் ஒரு இதுவாக அவங்க டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணுற விதம் வந்து எனக்கு ரொம்ப உதாரணத்துக்கு அந்த கதிர ப்ரோமோ கூட. ஆமாம், அந்த ப்ரோமோ தான் அதுதான் சொல்கிறேன். அண்ட் அர்ச்சனா மேம் கிட்ட என்னன்னா யூ கேன் ஷீல் இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும்னா ஷீல் ஆல்சோ ஹேவ் அர் தாட். அதுலேருந்து நான் ஆக்சுவலாக நிறைய எடுத்துக்கலாம், இன்சைட்ஸ் எடுத்துக்கிட்டு ஓகே இந்த டைரக்ஷனில் போவேன்னா அப்படி அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எங்களுக்குள்ள நடந்திருக்கு. அண்ட் இஃப் சம்திங் இஸ் வெரி மச் நீடட் அவங்கள வந்து இப்போ வெங்கட் மாணிக்கம் சார்கிட்ட வந்து நடக்கலைன்னா நான் அர்ச்சனா மேம் கிட்ட வந்து கேட்டு அதை ஓகே பண்ணுறேன். ஸோ ஷீ இஸ் தட் என்ன சொல்கிறது வித் ஒன் பர்சன் ஹூம் ஆஸ் ஆல்சோ அவங்க ஒரு விமன் ப்ரொடியூசர்ன்றதுனால எனக்கு இன்னும் அது எனக்கு ஒரு அழகாக இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப்பு. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் படமும் ஒரு விமன் ப்ரொடியூசர் அண்ட் இவங்களும் வந்து ஒரு விமன் ப்ரொடியூசர். இவங்க கூட வந்து பேசும்போது இது பண்ணும்போது அந்த லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் தட் தே ஷோ அந்த டைரக்டர் இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக. அண்ட் சில விஷயம்லாம் அவங்க என்ஜாய் பண்ணுறதை பார்த்தாலே அழகாக இருக்கும். நீங்கள் அர்ச்சனா மேம் கிட்ட சில விஷயம் போட்டு காமிச்சு அவங்க என்ஜாய் பண்ணுறதை பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் கமிங் டு அசோசியேட் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஐஸ்வர்யா வந்து ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி. இப்போது இது அவங்க வந்து இன்ஃபேக்ட் அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்வீட். அவங்க வந்து இப்போது இவங்ககிட்ட ஒரு சீனியாரிட்டி இருக்குது, ஐஸ்வர்யா கிட்ட வந்து அந்த சீனியாரிட்டி இல்லாமல் மோர் லைக் ஒரு ஃப்ரெண்டாக பழகக்கூடிய ஒரு இது. செட்டுக்கு அவங்க அடிக்கடி வருவாங்க. அண்ட் லைக் த வே அவங்க தர அந்த அன்பு இருக்குல்ல அண்ட் த ரெஸ்பெக்ட். என்னன்னா ஏஜிஎஸ் அஸ் அ ஹோல் ஃபர்ஸ்ட் திங் இங்கே ஏன் படம் நம்மளால பிடிச்ச மாதிரி நமக்கு ஆசைப்பட்ட மாதிரி பண்ணுன்னா ஒன்று தேர்ஸ் நோ இன்டர்ஃபரன்ஸ். செகண்ட் அவங்க டேரக்டரை ரெஸ்பெக்ட் பண்ணுற விதம் எல்லாருமே அனுபவிக்கணும். இங்கே எல்லா டேரக்டர்ஸும் இங்கே படம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. நல்ல கண்டென்ட் வச்சுட்டு
படம் பண்ணணும்னு நிறைய பேர் ஏஜிஎஸ்ல படம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா உங்களுக்கு அப்பதான் நீங்க டேரக்டரா ஃபீல் பண்ண முடியும். எனக்கு பர்சனலா சொல்றேன். வெங்கட் மாணிக்கம் வெங்கட் மாணிக்கம் சார் வந்துட்டு இந்த இவர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அதெல்லாம் முடியாதுப்பான்னு ஒருத்தர் இருப்பார்ல. ஆனா அவர் இருக்கிறதுனாலதான் இந்த ப்ரொடக்ஷன் ஸ்மூத்தா நடக்குது. ஏன்னா அவர் ஒரு ப்ராப்பர் சினிமா பர்சன். அதே மாதிரி அவரை வந்து ரொம்ப டஃபஸ்டான இதுல வந்து எது வேணுமோ அவர் வந்து நிற்பார். அதே மாதிரி இப்போ நம்மளை பத்தி செட்ல எடுத்து ப்ரொடியூசர்கிட்ட சொல்றது, இப்போ நம்மளை பத்தி கரெக்டா, ஆமா இப்போ ப்ரொடியூசருக்கு மேல அவ்வளவு ரெஸ்பெக்ட் இருக்குன்னா அது காரணம் வெங்கட் மாணிக்கம். ஏன்னா அவர் தான் செட்ல ஒரு நாளும் இந்த டைரக்டர் எப்படி நம்மள வந்து வேஸ்ட் பண்ணாம டைம் இது பண்றாரு, ரெஸ்டே எடுக்காம ஒர்க் பண்றாரு, அவர் எப்படி வந்து எல்லாரையும் வேலை வாங்குறாரு, எல்லாரையும் எப்படி அன்பா நடத்துறாரு, எல்லாமே ஒரு ப்ரொடக்ஷன் பார்ப்பாங்க. அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் சேர்க்கிற ஒரு தூதுவன் தான் வந்துட்டு ஏஜிஎஸ்க்கு வந்து வெங்கட் மாணிக்கம். பட் அவர் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீங்க கேரவனுக்கு போறது இல்ல, ஆமா யாரையும் ரெஸ்ட் எடுக்க விடுறது இல்ல, வேலை வாங்குறது தான் குறியா இருக்காரு, ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரா ரொம்ப மாங்குன்னு வேலை செய்யறாருன்னு ஒரு எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் ஒரு டைரக்டர் சொல்றதே ஒரு நல்ல விஷயம். சொல்லிருக்க மாட்டாரு. நான் சொல்றேன் அதை வந்து ஒரு என்னது இப்படி ஒருத்தர் இருக்கானா அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இல்ல அது ஒரு ஜாலியா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, டைரக்டர்னால கேரவன் சார்ஜ் இவ்வளவு வேஸ்டா போச்சுன்னாரு. ஏன்னா அவர் கேரவன் கொடுத்து அவர் கேரவனுக்கே போறது இல்ல அப்படின்னு சின்சியர் டு த ஒர்க்ன்றது. இல்ல அப்படிலாம் இல்ல, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த இதெல்லாம் இருக்கும். பட் என்னன்னா நாங்க பிளான்டா இவ்வளவு டைம்ல தான் படத்தை எடுக்கணும். இப்போ டிராகன் 64 நாள்ல முடிக்க முடிஞ்சது. யூரோப் ஸ்கெடியூல், ஹைதராபாத், அது இதுன்ட்டு இவ்வளவு இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு, சாங்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாத்தையும் 60 நாள்ல முடிக்க முடியுதுன்னா அந்த பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் தான். அந்த பிளானிங் கரெக்டா பண்றோம். ஒரு டைரக்டரால பிளான் தான் பண்ண முடியும், ப்ரொடியூசரால அது எக்ஸிக்யூட் தான் பண்ண முடியும். ஆனா ஆக்டர்ஸ் அதுக்கு கோஆபரேட் பண்ணும்போதும் டீம் அதுக்கு கோஆபரேட் பண்ணும்போது தான் அது இது. ஸோ அது வந்து டைரக்டரோட கிரெடிட் இல்லை, இதுல சின்சியரா இருக்க ஆக்டர்ஸோட கிரெடிட். சார் இப்போ ஆட்டோகிராஃப் வந்த போது ஒரு கனெக்ட் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. எங்களோட கதையை எல்லாரும் சேரன் எடுத்துட்டாருன்னு சொன்னாங்க. சமீபத்தில் வந்து ஒரு பார்க்கிங் ஆகட்டும், குட் நைட் ஆகட்டும், அந்த கனெக்ட் எல்லாரையும் கனெக்ட் ஆச்சு. ஸோ டிராகனோட ட்ரெய்லரை பார்த்துட்டு 2 விதமான விஷயங்கள் இருந்தது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க என்னன்னா எங்க கதையை அவர் எடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. இன்னும் சில பேர் வந்து எங்க காலேஜ்ல நடந்த விஷயம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. இந்த கனெக்ட் வந்து எப்படி நடந்தது சார்? அது ஒண்ணும் இல்லை சார். இப்போ ஓமே கடவுளை பண்ணும்போது நிறைய பேர் வந்து அதை வந்து என் வாழ்க்கையை நீங்க அப்படியே படமா எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. 1-2 பேர் என் கதையே ஒரு தூக்கிட்டாரு அப்படின்லாம் கூட அதை தப்பா யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. எக்கச்சக்க பேர் என் வாழ்க்கையில நடந்த இப்ப அப்படியே இது பண்ணிருக்கீங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி அழுதவங்களும் இருக்காங்க, என்னை கட்டி பிடிச்சிட்டு பாராட்டினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாம் மனிதர்கள், நம்ம எல்லாரும் ஒரே எமோஷன்ஸ் தான் கோ த்ரூ பண்றோம். நம்ம சொல்ற அந்த எமோஷன் வந்துட்டு எல்லாருக்கும் போய் சேருது அப்படின்னு தான். ஒன்றும் இல்லை, ஒரு டைட்டானிக்னு ஒரு படம், அதுல வந்து ஜாக்கு, நான் வந்து நெல்லிக்குப்போன்னு ஒரு இடத்துல இருக்கேன், எங்க அம்மா முனிசிபல் கமிஷனராக இருந்தாங்க, இப்போ அங்கதான் இருக்காங்க அந்த இடத்துல. அங்க வந்து ஒரு அந்த படம் அந்த ரிலீஸ் ஆகுது. அங்க வந்து ஜாக்கு சாவரும் போது ரோஸ் அந்த அப்படியே அப்படியே விரைஞ்சு செத்துரும், அப்படியே அழும்போது அங்க இருக்கிற அப்ப அந்த டிவி இது மட்டும் தான் இருக்கும். அங்க ஒரு கிழவி வந்து பயங்கரமா அழுகுது. அந்த கிழவிக்கு ஜாக்க தெரியுமா, ரோஸ தெரியுமா, இல்ல அதை எடுத்த ஜேம்ஸ் கேமரோன் தெரியுமா, இல்ல அந்த கப்பல் அவ்வளவு பெருசு அப்படின்ற இதெல்லாம் தெரியுமா? இமோஷன் தான். அந்த இமோஷன் வந்து அவங்களுக்கு போய் சேரும் போது அவங்க வந்து அவங்க வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் அதுக்கான. சார் இந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்க லைஃப்ல நீங்க பார்த்ததா, அனுபவித்ததா, கடந்து வந்ததா? இது அப்படியே என் வாழ்க்கையில நடந்த கதை அப்படி கிடையாது. எப்படி இப்போ ஓமே கடவுளை வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ண அப்படி எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை லவ் பண்ணேன், அது வரைக்கும் உண்மை. எனக்கு கடவுள் டிக்கெட் கொடுத்தாரானா அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் இருந்தா என்ன எங்கே தூக்கி போய் உட்கார வச்சிருப்பாங்க நேரம். அதனால இதுல இந்த டிராகன்ற கேரக்டரோட நிறைய ஆட்ரிபியூட்ஸ் என்னோட இது இருக்கு. அதே மாதிரி இப்போ மரியம் ஜாட் தான் அப்பா கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இப்போ அவர் ஒரு சோல்னா போய் மாட்டிட்டே இருப்பாரு, அது ஒரிஜினல் எங்க அப்பாவோட சோல்னா போய் அதை எடுத்துட்டு வந்து இந்த படத்துல வச்சிருக்கேன். அந்த கேரக்டர் வந்துட்டு அவர் நிறைய ரெசனேட் பண்ணும். ஒரு ரொம்ப ரொம்ப வெள்ளந்தியான ஒரு ஆள் அப்படின்னு அவர் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே அது ரெசனேட் பண்ணும். இப்போ சித்ரான்றது எங்க அம்மா பேர், அதனால சித்ரான்னு வச்சிருக்கேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேங் இருக்கும் இல்லையா, அதுல ஒருத்தன் பேர் அன்பு, பாம்பு, இவங்கெல்லாம் வந்து அப்படியே இந்த பேச்சுலர் ரூம் மாதிரி கிரியேட் பண்ணி கண்டென்ட் வேற போயிட்டே இருக்கும். பட் இந்த நம்ம லைஃபோட நம்ம பார்த்த விஷயங்களோட அதை இது பண்ணும்போது, இப்போ நான் ட்ரிப்ளிகேன்ல தான் பிறந்தேன்.
ட்ரிப்ளிகேன்லேயே அதே இடத்துல அதே லொகேஷன்லேயே இந்த படத்தை ஷூட் ஷூட் பண்ணி. பண்ணி ஸோ இந்த மாதிரி சில நுவான்சஸ், அந்த ட்ரைட்ஸ் அதெல்லாம் வந்து டிராகனுக்கு இருக்கும். ஆனால் மொத்தமாக இது டிராகன் வந்து சாட்ட அப்படி இருந்தால் எனக்கு தூக்கி போய் இங்கே உள்ளே வச்சிருவாங்க இப்போ. அதனால சார் இந்த ஜார்ஜ் மரியம் மாதிரி ஒரு அப்பா கேரக்டரை நீங்க சந்திச்சிருக்கீங்களா சார்? எங்க அப்பா அம்மாவோட மிக்ஸ் தான் ஜார்ஜ் மரியம். நீங்க படம் பார்க்கும்போது யூஸ்வலா படம் எடுப்பாங்க சார், எப்படி எடுப்பாங்கன்னா அவங்க படத்துல அவங்க பட்ட கஷ்டத்தை வந்து படமா எடுத்திருப்பாங்க. ஆனா நான் மற்றவங்களை எப்படி கஷ்டப்படுத்திருக்கேன்றத படமா எடுத்திருக்கேன். அதான். அது வந்து டிராகன் வந்து உங்களோட 10 வருஷ கனவுன்னு ஒரு விஷயம் சமீபத்தில் சொல்லப்பட்டது. இந்த பாரதியார் சொன்ன மாதிரி கனவு மெய்ப்பட வேண்டும்ன்ற மாதிரி உங்க கனவு வந்து 21ஆம் தேதி மெய்ப்பட போகுது. அது நீங்க எப்படி? இல்ல, கனவு மெய்ப்பட்டுடுச்சு சார். அது ஒரு ஃபர்ஸ்ட் படத்துல படம் 21ஆம் தேதி வர்றது வந்து படம் ரிலீஸ் ஆகி மக்கள் எப்படி அதை ரிசீவ் பண்ண போறாங்க. ஆனா நாங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணணும், அது ஒரு ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணணும், அது இவ்வளவு இந்த பொருள் செலவுல அது எல்லாம் நினைச்ச மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அமைச்சு கொடுத்தது வந்து இறைவனுக்கு நன்றி. நாங்க பார்த்த வேலைக்கு இதுக்கு முன்னாடி வேலை பார்த்ததுக்கு நன்றி. அவ்வளவுதான் சார். ஊமை கடவுளையில வந்து ஒரு முக்கியமான டைலாக் வந்து உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஆமா. ஸோ இப்போ இந்த டிராகன்லையுமே அது ரிப்பீட் ஆகுது. ஸோ இது எதுக்குண்டான லீட்? அஸ்வத் மாரிமுத்துவோட சினிமாட்டிக் யூனிவர்ஸா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உண்டான லீடா? இல்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்லை சார். இது வந்து அந்த உனக்கு சொன்னா புரியாது சார், ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. அதே மாதிரி அந்த சிச்சுவேஷன்ல அந்த ஹீரோ அந்த இடத்துல சொல்றதுக்கு ஒரு டயலாக் வேணும். ஏன்னா அந்த மாதிரி இப்போ அவன் கடவுளை பார்த்து திரும்பி வரான், ஏன் அவன் பைத்தியம் மாதிரி பண்றான், ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு சொன்னா புரியாது சார் அப்படின்ட்டு அந்த படத்துல இருக்கும். ஆனா இப்போ இந்த படத்துல ஹீரோக்கு ஒரு விஷயம் நடக்குது, அது வந்து நடக்கிறதுனால அவன் அப்படி ரியாக்ட் பண்றான், அப்படியே கத்துறான், பைத்தியம் மாதிரி அப்படி கத்துறான். அப்போ அதை பார்த்துட்டு இருக்க கௌதம் மேனன் சார், என்னடா ஏன்டா இப்படி பண்ற, அந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லாம பண்றான் சார். அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஏன்னா அவர்கிட்ட சொல்ல முடியாது அது ஏன்ட்டு. நான் கடவுள்கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன்றத சொல்ல முடியாதோ அதே மாதிரி இங்க சொல்ல முடியாது அது ஏன்னு. அதனாலதான் உங்களுக்கு சொன்னா புரியாது சார். என் கதைகள் அது வர்றதுனால அந்த டைலாக் வருது. இன்னொன்னு இன்டென்ஷனலா தான் அந்த டைலாக் வச்சேன். இப்போ எப்படி கர்லி ஹேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த டைலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வருது. அதோட இந்த படத்துல பண்ணி, ஆனா ட்ரெய்லர் எடிட்ல வச்சது வந்து எடிட்டருடைய வேலை. சார், விஜய், சித்து, அஷ்ரத் இந்த ஃப்ரேம்ல வந்ததுக்கு உண்டான காரணம் என்ன? கதையின் களமா இல்ல அவங்க சோஷியல் மீடியால ரொம்ப பாப்புலர் இருக்கிறதுனால அந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்றதுனால? இல்லை சார், அவங்க 2 பேருமே வந்துட்டு அவங்க ஒரு 200K வியூஸ் விஜய் சித்து வ்ளாக்ஸ் இருக்கும் போதே அவங்க ஃபேன் ஆகி, இன்ஃபேக்ட் நான் கொஞ்சம் டவுனாக இருக்கும்போது அவங்க வீடியோஸ் பார்த்து நான் ரொம்ப ஹாப்பி ஆகி அவங்க 2 பேருக்கும் ரீச் அவுட் பண்ணி எனக்கு நீங்கள் படத்தில் நடிக்கணும்னு சொல்லிட்டேன் சார். அண்ட் இப்போ அவங்க 2 பேரும் கவுண்டமணி செந்தில் மாதிரி இந்த படத்துக்கு அவங்க வந்து அவங்கள வச்சா இது அந்த மாதிரி இது பண்ணல சார். அவங்க 2 பேரும் ஆக்டர்ஸாக இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க 2 பேரோட டேலண்ட் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி விஜய் சித்துலாம் அதே மாதிரி அவங்களும் யூடியூப்லேருந்து வரும்போது ஒரு மைண்ட் செட் விடுவாங்க, எக்ஸ்ட்ரா டைலாக் போடலாமா, அதெல்லாம் இல்லை. இங்கே என்ன சொல்கிறோமோ இதுதான் டைலாக் அப்படின்றது அது விஜய் சித்துக்கு வந்த ஃபர்ஸ்ட் நாள் தெரிஞ்சிச்சு. அதனால் அவர் போயிட்டு அர்ஷத் கிட்டே எக்ஸ்ட்ரா டைலாக் போடுறேன் அது இதுலாம் இது பண்ணாத, அந்த ஆள் கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன வேணுமோ அது மட்டும்தான் எடுப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே இது சார். அதே மாதிரி அவங்க இதுக்கப்புறம் வேற எந்த படம் பெருசாக நடிக்கல சார். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க இன்டென்ஷன் வந்து இந்த ஆள் நம்ம இதுக்கெல்லாம் முன்னாடி நம்மளுக்கு பிடிச்சி வந்தால் அவனுக்கு நம்ம இந்த படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் சித்துமைனா நம்ம படத்தில் நடிச்சாங்க சார். ஃபைன் சார். இப்போது பிரதீப் வந்து டைரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆகி ஹீரோவாக மாறினார். ஆனால் அஸ்வத் டைரக்டராக தான் வந்தார், டிராகன்ல நடிக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டிரான்சிஷன் ஹீரோவா? அதெல்லாம் இல்லை சார். நான் வந்து சூழ்நிலை காரணத்தினால தான் இந்த படத்தில் நடிக்க வேண்டியதாக போச்சு. அண்ட் படத்தோட லாஸ்ட் டே அதுதான். ஆக்சுவலாக வேற ஒரு ஆக்டர் நடிக்கிறதா இருந்தது, ஆனால் ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்னால அவரால் அதை பண்ண முடியல. இப்போ அந்த டைமில் தான் அந்த ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் ஆகிருக்குது. அதனால என் டீம் பிரதீப் எல்லாருமே ப்ரோ நீங்களே அதை பண்ணிட்டீங்கன்னு கன்வின்ஸ் பண்ணதுனால அந்த கேரக்டர் நான் பண்ணேன். மற்றபடி நடிக்கிற இதெல்லாம் இல்லை சார். பட் யாராவது நான் ரொம்ப நம்புறவங்க நிஜமாலே நான் வேணும்னு கேட்டாங்கன்னா போய் நடிச்சு கொடுத்துட்டு வருவேன் சார். சூப்பர் சார். இல்லை மிஷ்கின் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, இந்த காலேஜ் லைஃப்ல வந்து இவன் கெத்தாக இருப்பான், ஆனால் இதே டோன்ல வெளில போனா ஒரு நாய் கூட மதிக்காது என்பது. அதோட வீரியத்துக்கு என்ன காரணம், எதோட பாதிப்பு? அது என் லைஃப்லயே நடந்திருக்கு சார். நான் காலேஜில் இருக்கும்போது எல்லாரும் எனக்கு எத்த பார்ப்பாங்க, என் கூட நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் என் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் விதி தெரியும்லாம் இருப்பாங்க. ஆனால் காலேஜ் விட்டு வெளியே போனால் எனக்கு ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருந்தாங்களோ அவனுக்கு மட்டும்தான் அப்படியே என்னை பார்த்துக்கிட்டு அவனுக்கு இருந்தானுங்க. பட் வெளியே வரும்போது தான் ரியாலிட்டி புரிஞ்சுது. காலேஜ் விட்டு வெளியே காலேஜுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பெரிய இந்த இதெல்லாம் பண்ணாலுமே வெளியே அந்த ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணும்போது தான் நம்ம எவ்வளோ பெரிய ஜீரோன்றது தெரியும். என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதுதான் இந்த கேரக்டரில் நான் அதை அப்படியே அதை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கேன்.
சார் இந்த உங்களோட ஃபர்ஸ்ட் படமாகட்டும் இந்த படமாகட்டும் இந்த ட்ரெய்லர்ல வச்சு ஒரு விஷயம் என்ன ஜட்ஜ் பண்ணாங்கன்னா இதுல வந்து விஷுவல் ட்ரீட் இருக்கு, கனெக்டிவிட்டி இருக்கு, அதை மீறி இந்த படத்தோட வசனங்கள் வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துதுன்றது ஓவராலா சொல்லப்பட்ட ஒரு விஷயம். எந்த இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் வந்து ஒரு செலிபிரிட்டி வச்சு ட்வீட் பண்ணணும் அப்படின்னு, அது இல்லாம ஆர்கானிக்கா ரிலீஸ் ஆன 10 hours பெரிய லெவல்ல ரீச் ஆச்சு. இதுல குறிப்பிட்ட நிறைய பேர் சொல்ற விஷயங்கள் என்னன்னா, அந்த ஜார்ஜ் அவர் சொல்றாரு, என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு என்கிட்ட நீ சித்து சொல்லுவாரு கொடுக்குற இதுதான்டா முதல் டைம் பாக்குறேன் அப்படின்றது உண்டு. ஆனா நீ நல்ல லவரா இருக்கலாம், ஆனா என் நல்ல லைஃப் பார்ட்னரா இருக்க முடியாது. அது ஒரு விஷயம் அங்க ஜோல்ட்டாச்சு. ரீசன் கேட்டபோது நீ ஒரு ஃபெயிலியர் ராகவன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது. அப்புறம் அவர் சொல்லுவார், கையாடு சொல்ல, நான் தப்பா முடிவு எடுத்துட்டேன் போது உங்க கேரக்டர் வந்து தப்பு பண்றதுனால ஒரு தப்பு லைஃப் மாறுதுன்னா தப்பு இல்லைன்னு சொல்றீங்க. ஸோ இது என்ன கன்வின்ஸ் பண்ண வரீங்க? நான் எதுவுமே இது படத்தோட போக்குல வர டயலாக்ஸ், பட் அந்த டயலாக் இருக்கு இல்லையா, ஒரு தப்பு பண்றதுனால லைஃபே மாறணும்னா அந்த தப்பு பண்றது தப்பே இல்லை அப்படின்ற கொஸ்டினை நான் மக்கள் கிட்ட வைக்கிறேன், அது கரெக்டா இல்லையான்றது. ஆனா அது கிடையாது, நம்ம பண்றது தப்பு நம்மளை திருப்பி திருப்பி துரத்தி அடிக்கும் அப்படின்றது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் இந்த ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனோடனே ஸ்னேகா கேரக்டர் சொல்லுது, நீங்க போதையே ஒரு லைஃப் ஸ்னேகா கேரக்டர் சொல்லுங்க, இதுல வந்து லைஃப் கெடுத்துக்காத, உனக்கு ஒரு லைஃப் இருக்குன்ற போது, ஸோ லவ் ஃபெயிலியர்னாலே அது போதைக்கு தான் போவான்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கா? அப்படி இல்லை சார். ஃபெயிலியர்ன்றது நம்ம லைஃப்ல ஹீரோக்கு அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கும், உங்களை நீங்களே அழிச்சுக்காம லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லாக வழியை பாருங்க அப்படின்ட்டு நம்ம டவுன்ல இருக்கும்போது வேற யாரோ ஒருத்தங்க நம்ம லைஃப்ல சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, பார்க்குற ஆடியன்ஸ்க்கு சொல்லியிருப்பாங்க, ஏன்னா உன்னே நீயே அடிச்சுக்கிற நம்ம அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு டாக்டர் கேரக்டர் வந்து அவனுக்கு சொல்லுது, அதுதான் அதை வந்து ஸ்னேகா மேம் மாதிரி ஒருத்தவங்க சொல்லும் போது ஏன் அது அழகா இருக்கும், நான் ஏன் அவங்களை போட்டு நான் அந்த கேரக்டருக்கு கெஸ்ட் அப்பியரன்ஸா, ஒரு விமன் ரொம்ப அழகானவங்க, அவங்களும் லைஃப்ல லவ் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தம்பி இதெல்லாம் நாங்களும் பார்த்துருக்கோம், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்று சொல்கிறேன் கேளு, கன்வின்சிங்காக இருக்கும். அதை ஸ்னேகா மேம் மாதிரி ஒருத்தங்க பண்ணும்போது ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும் அப்படின்றதுனால தான் அது லைக் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பேசணுன்றது தான் அந்த கேரக்டரோட. பிரதீப் என்ன சொல்றாரு, ஒரு சைட்ல நல்ல பையனா இருந்தா நல்லா பிடிச்சா பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்ன்றது பொய்ன்றாரு, ஆனா ஓப்பனிங்ல பேட் பாய்ஸ் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்றாரு. ஸோ டிராகன் என்ன சொல்ல வருது? ஒன்றும் இல்லை சார், ஒரு காலகட்டங்களில் நம்மளோட ப்ரையாரிட்டிஸ் மாறும். ஒரு ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகிறவங்களுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு பேட் பாய் தான் வேணும், அப்போ தான் ஒரு காலேஜ் போகும்போது கெத்தாக இருக்கும்னு தோணும். ஆனால் காலேஜ் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா திருப்பி லைஃப்பில் செட்டில் ஆன ஒருத்தனா இருக்கணும்னு பார்ப்பாங்க, சேஃபாக செக்யூராக இருக்கும், they'll feel secure, safe and everything. இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒரு மாதிரி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது. அண்ட் சார் தத்துவங்களும் இதுவும் அந்தந்த பீரியடுக்கு தான் சார் ஒரு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு இப்போது நம்மளோட வயசில் 10 வயசு மூட்டவங்க இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்கன்னா ஐயே பூமரு அப்படின்னு, ஆனால் அது அவங்க அனுபவத்தில் சொல்கிறாங்க, சரியா? நம்ம அதே மாதிரி உங்களுக்கே லைஃப்பில் என்ன ஆகும்னா திடீர்னு ஒருத்தனுக்கு சொல்லுவீங்க, ஆஹா இதே விஷயத்த நமக்கு ஒரு 10 வருஷம் ஒருத்தருக்கு சொல்லியிருக்காங்களே, நம்ம அவங்களை எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீல் ஒன்று வந்திருக்கும் சார். எல்லாருக்குமே அந்த வரும் ஏஜ் ஆக ஆக, அந்த மாதிரியான விஷயம் தான் சார். ஸோ இப்போ சோஷியல் மீடியாவோட இம்பேக்ட்ல how it's influenced your marketing strategy? I think a good marketing is about first making a good content. அங்கே தான் ஆரம்பிக்குது மார்க்கெட்டிங். அண்ட் அந்த எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்க்குற ப்ராசஸ்க்கு வந்துட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் வந்துட்டு த இன்ஃப்ளூயன்சஸ், ப்ரெஸ், மீடியா, அவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்லா இருக்க விஷயத்த அவங்களால தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணவே முடியாது. நல்லா இருக்க விஷயத்த நல்லா இருக்கிறதா எடுத்துக்குவாங்க. ஐ திங்க் த மார்க்கெட்டிங் ஸ்டார்ட்ஸ் வித் ஃபர்ஸ்ட் த கண்டென்ட் யூட்டி. அதாவது இப்போது என்ன சொல்கிறது, இப்போது ஒரு ஒரு பிராண்ட் சொல்ல வரல, ஒரு கடையில் இட்லி சாம்பார் ஃபேமஸ் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு அது நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அது மக்கள் எடுத்துகிட்டு போய் அது போய் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்ப்பாங்க. இங்கே நல்லாவே இல்லை, அது என்ன விற்க ட்ரை பண்ணாலும் அது விற்காது. ஸோ இப்போ நாங்கள் விஷயம் பண்ணுறது நல்லா இருக்குன்றதுனால அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிறதுக்கு பெரிய இதுவாக இந்த ட்விட்டர், இந்த சோஷியல் மீடியா இருக்குது. ஆனால் சோஷியல் மீடியாவால் ஒரு விஷயத்த தப்பாகவும் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். ஆனால் நான் வெறும் காமன் ஆடியன்ஸை மட்டும்தான் நம்புகிறேன். What role do you think social media plays for a film success?
வெரி இம்பார்ட்டன்ட். ம். தோ இட் இஸ் அ வெரி ஒரு 5% 10% ஆஃப் த என்டையர் பாப்புலேஷன், பட் தே கேரி தட் இன்ஃபர்மேஷன் டு த ரெஸ்ட் 90%. அவங்க சொல்கிற ஒரு 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 சார் ஒரு என் பர்சனல் அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போது ஓமை கடவுளையோட ப்ரெஸ் மீட் ஷோ அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா பார்த்தது, அந்த படத்தோடைய ஒரு நாள் கேப் முன்னாடி பார்த்தது, அவங்க எழுதினது, அந்த 3 கோடி படத்தை நல்லா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் டேக்கு ஓப்பனிங் ஹெல்ப் ஆச்சு. இப்போ லவ் டுடேக்கு அந்த ட்ரெய்லரில் அவங்க படம் இது பண்ணதே எழுதிச்சு. போர்த்தொழில்ன்ற படத்துக்கு வர்றதே தெரியாது, ப்ரெஸ் மீடியா எழுதினதுனால தான் அந்த படம் இதுவாச்சு. மக்கள்கிட்ட இல்லை சார், இதுலேயே மீடியேட்டர்ன்ற இதுதான் இருக்கிறது பிக்கெஸ்ட் ப்ரொஃபஷன் நான் கேள்விப்பட்டேன். எக்ஸாக்ட்லி. வேர் there's lot of money involved, at the same time the biggest business and இதுன்ட்டு அது நடுவில் அந்த மீடியேட்டர் ஜாப் தான் சோஷியல் மீடியா. அவங்க ஒரு விஷயத்தை எடுத்துட்டு கொண்டு போய் சேர்க்கிற விதம் தான் தியேட்டருக்கு ஆடியன்ஸ் உள்ள the bridge between the creator and the bridge between the common audience and the creator. இது. ஸோ அதுக்குள்ள நடக்கிற ட்ராமா வந்து நம்ம போகிறது. Sir, how do your content intercept the young audience across languages? What's your approach to create such universal appeal? ஒன்றும் இல்லை சார், நான் ஃபர்ஸ்ட் ஒரு Since it's a bilingual, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் bilingual. நான் ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஓமை கடவுளே ஒரு 13 லாங்குவேஜஸ்ல ரீமேக் ஆச்சு. அது ஆகும்ட்டுலாம் பண்ணல. ஆனால் பண்ற கண்டென்ட் யூனிவர்சலாக ரீச் ஆகணுன்றது தான் இது. அதாவது எந்த மொழியில பார்த்தாலுமே அந்த கண்டென்ட் வந்து அவங்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்கும். அது பேர் இமோஷன். ஒரு அதாவது இப்போ ரிவெஞ்சுன்றது ஒரு இமோஷன். அப்பாக்காக பையன் வந்து இது பண்ணுறது தான் பாகுபலி. பட் அந்த இமோஷன் வந்து ரொம்ப ஒரு இது. அந்த மாதிரி இப்போ டைட்டானிக்ன்றது ஒரு காதலன் ஒரு லவ் பண்ண பொண்ணுக்காக அந்த கப்பல் இதில் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம்க்கு போய் சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றலாம். சாக்ரிஃபைஸ் தான் இமோஷன். அந்த மாதிரி நான் ஒரு இமோஷனை நம்பி தான் என் படத்தை எடுக்கிறேன். அந்த இமோஷன் வந்து யூனிவர்சலாக கனெக்ட். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அந்த நெல்லிக்குப்பம் இதில் டைட்டானிக் பார்த்த கதை தான். நம்ம எடுக்கிற இமோஷன் வந்து யூனிவர்சலான இமோஷன். இதில் எடுக்கிற இமோஷன் வந்துட்டு எல்லாருமே கோ த்ரூ பண்ணுற இமோஷன். டிராகன் அப்படின்ற ஒருத்தன் லைஃப்பில் எப்படி ஒருத்தன் மாறுறான், ஒரு சாதாரண ஒரு ஹியூமன். தப்பும் ரைட்டும் நிறைஞ்சவன் தான் சார் ஹியூமன் நான் நினைக்கிறது. ஹியூமன்றவன் வந்து புனிதமான ஒருத்தன் கிடையாது. அவன்ல வந்து கெட்டதும் இருக்கு நல்லதும் இருக்கு. ஆனால் ஒரு பாயிண்ட்ல வந்து அவன் ஒரு ஹீரோவாக மாறும். அதுதான் டிராகன். இப்போ ஓமை கடவுளையுமே காட் ஒன்று சொல்லுவார் கடைசியா, டேய் அவன் பொண்டாடி அப்படி காலில் விட்டுற அப்படின்னு சார் அவர்கிட்ட நான் அப்போ எப்படி சார் இது தன் பிரச்சனையை தானே ஃபேஸ் பண்ணிக்கிறவன் தான் ஹீரோ. நீ ஹீரோ தானே, போய் சால்வ் பண்ணிக்க போ அப்படின்னு அனுப்பிச்சிடுவேன். கடவுள் வழி தான் காட்டுவோம், அவன் பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்கிறது. So do you envision your future projects having more pan-India content? All my films will be rooted. All the stories that I'm going to say is rooted. It will start from the base where I'm going. If I'm doing the film in Tamil, it will be a rooted Tamil film. It will be if I do a film in Telugu, it will be a rooted Telugu film. But the emotion it carries will be a pan-Indian approach. And the pan-Indian approach என்றது மார்க்கெட் பிஸ்னஸ் டிசைட் பண்ணுறது. ஆனால் கண்டென்ட்ன்றது பொதுஜன மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி நினைக்கிறேன். சார் ஏர்லியர் வந்து பேன் இண்டியான்றது ஒரு பேஷனாக இருந்தது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா பேன் இண்டியா இட்ஸ் பிகம் எ ஃபேஷன். ஹவு டு யூ லுக் இன்டு இட்? இப்போ அது இந்த டிஃப்ரென்ஸ் தான். நான் என்ன ரீசனுக்காக படம் பண்ண வரேன்றது, அட்டென்ஷனுக்காக படம் பண்ண வரேன்னா இல்லை நான் எனக்கு படம் பண்ண பிடிக்கும் அதனால படம் பண்ண வரேன்னா, இதுதான் எக்ஸாக்டாக அது. அட்டென்ஷனுக்காக படம் பண்ணுறதுனா தெரியும் இல்லையா, நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் 4 பேர் நோட்டீஸ் பண்ணுவாங்கன்றது அட்டென்ஷன். நம்ம எப்படியாவது ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நம்ம இந்த படம் பண்ணிடலாம், படம் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குன்றது பேஷன். அதே மாதிரி தான் பேன் இண்டியா. உங்கள் கண்டென்ட்டை வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணுன்றது உலக மக்கள் எடுத்துகிட்டு பேன் இண்டியா. அதுக்கு ரூட் வந்து கண்டென்ட். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கதாசிரியர் இயக்குனர் பாக்யராஜ் சார். ஸோ பாக்யராஜ் சாரோட இனிஷியலான படங்கள் எல்லா படமும் தமிழில் அவர் பண்ணுவார், தெலுங்குல வெங்கடேஷ் பண்ணுவாங்க, கன்னடத்தில் ரவிச்சந்திரன் பண்ணுவார், ஹிந்தியில் அனில் கபூர் பண்ணி எல்லா படமும் சக்ஸஸ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் இப்போ பேன் இண்டியாவாக கன்வெர்ட் ஆயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக பேன் இண்டியானா என்னன்னா சார், முன்னெல்லாம் வந்து ஒரு லாங்குவேஜில் பண்ணுற படம் வந்து வேற்றுமொழி ஆட்களுக்கு தெரியாதுன்றதுனால ரீமேக்குன்ற கல்ச்சர் இதுவாக இருந்து நல்லா போச்சு சார். இப்போ எனக்கே ஓமை கடவுளை வந்து நான் தெலுங்குல பண்ணும்போது அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே அதை ஆல்ரெடி ஓமை கடவுளை பார்த்துட்டாங்க. அதுவும் அவங்க ஆக்டர்ஸோட பார்க்கும்போது என்ஜாய் பண்ணாங்க. தவிர ஒரு டேரக்டராக நம்மளுக்கு எந்த விதமான
ஒரு இதுவுமே இல்லை, இவர் ஓமேக்கர்ல படறது தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு தான். அண்ட் ஆல்சோ ஆல் த ஸ்டார்ஸ், ஆல் த பீப்புள். இப்போ நான் டு பி ஹானஸ்ட் நான் கில்லி வந்து கில்லியா பார்த்தேன் சார். தர்லி சார், ஆமா விஜய் சார் படம். ஒக்கடுன்னு ஒரு படம் வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது அப்போ. பட் இப்போ வந்து உலகம் மாறிடுச்சு. ஆமா. இப்போ மலையாளத்துல ஒரு சின்ன படம் ரொம்ப நல்லா இருக்கு. நானே ரைஃபிள் கிளப்னு ஒரு படம், ரைஃபிள் பிரமாதமான கிளப்னு ஒரு படம் பிரமாதமா இருந்துச்சு. இப்போ இதை வந்து ரீமேக் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் எல்லாருக்கும் வருது. இப்போ பேன் இண்டியா அப்படின்றது வந்து அங்கேருந்து ஒரு ஆர்டிஸ்ட், இங்கேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் போகிறது இல்லை. கண்டென்ட் பேன் இண்டியா. பாக்யராஜ் சார் வந்து பேன் இண்டியன் டைரக்டர், பாலச்சந்தர் சார் பேன் இண்டியன் டைரக்டர், மணிரத்னம் சார் அஃப்கோர்ஸ் பேன் இண்டியன், சங்கர் சார் அஃப்கோர்ஸ். ஸோ இனிமேல் இங்கே இருக்கிற ஆக்டர்ஸையும் அவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால பேன் இண்டியன். ஸோ ஆஃப்டர் த சக்ஸஸ் அண்ட் கிரிட்டிக்கலி அக்கம்ன ஓமே கடவுளைக்கு அப்புறம் உங்கள் இன்ஃப்ளூயன்ஷியல் அப்ரோச் டுவர்ட்ஸ் டிராகன் எப்படி மாறுச்சு? எப்படி இந்த இந்த ஜானர்லேருந்து அடுத்த ஜானருக்கு எப்படி வந்தீங்க? அப்படிலாம் இல்லை சார். என்னோட டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் அது சேம். இமோஷனலி ட்ரிவன் கேரக்டர் ஆர்ட்ஸ் உள்ள படம். எப்படி ஓமே கடவுளை பண்ணணும் அதே தான், இப்பயும் அதே தான் பண்ணுறேன். நாளைக்கு STR 51 பண்ணும்போது அதே மாதிரி தான் பண்ணுவேன். அப்ரோச் டுவர்ட்ஸ் த ஃபிலிம் இஸ் த சேம். டெக்னிக்காலிட்டிஸ் மாறலாம், அது நம்மளுடைய லேர்னிங். பட் த அப்ரோச் வாட் ஐ ஹேவ் ஃபார் ஃபிலிம் இஸ் த சேம், விச் இஸ் feeding actors with great moments, what happened before, what happened after the scene, and getting them involved with the scene, and சொன்ன டைமில் கரெக்டாக அந்த டேயில் அந்த இதை முடிச்சிடணும். அதுதான் கிட்டத்தட்ட நம்ம KS ரவிக்குமார் சார் அவங்களோட பேட்டர்ன் 2.2 வருஷன் ஆஃப் KS ரவிக்குமார் அப்படிலாம் சொல்ல முடியாது சார். அவங்களாம் லெஜெண்ட். பட் அவங்களுக்கு ஒரு இது இருந்தது இல்லையா, ப்ரொடியூசருக்கு ப்ரொடியூசர் டைரக்டர் ப்ரொடியூசர் முதலாளின்றது. இது வந்து ஓமை கடவுளே, டிராகன், சிம்பு படம், இது என்ன எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்குறீங்க? டிஃப்ரென்ஷியேட் பண்ணிலாம் பார்க்க முடியாது சார். மூணுமே என் படம். இது மூணுத்துலையும் நான் இருக்கேன் பாவனா, என் படம். இது எல்லாருமே இதில் டிஃப்ரென்சியேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கேம் மாறும். பட் மூணுமே நல்ல படமாக இருக்கும், என் படமாக இருக்கும். இப்போ டிராகனில் பிரதீப் எப்படி உள்ளே வந்தார்? பிரதீப் வந்து டிராகனில் கதாநாயகனா இல்லை கதையின் நாயகனா? கதாநாயகன், கதையும் நாயகன் ரெண்டுமே. அவர் லவ் டுடேன்ற ஒரு படத்துக்கு அப்புறம் ஒரு 100 crores அப்புறம் வந்து படம் பண்ணுறதுனால ஒரு ஸ்டாராக வராது. அந்த ஸ்டாரை எப்படி இந்த படத்தில் அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி என்னோட பாணியில் கதையின் நாயகனா அந்த கதைக்கு அவர் என்ன பண்ண போகிறாரு அதையும் மீறாமல் ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணது தான் டிராகன். இட்ஸ் அ ஸ்டார் வெஹிக்கிள் வித் ஆக்டர் நீடிங் டு பெர்ஃபார்ம். ஸோ இந்த ஓமை காட்ல வந்து டிவைன் இன்டர்வென்ஷன் இருந்தது, டிராகன் வந்து வேற தீம். ஸோ உங்கள் ப்ராசஸ் ஆஃப் டெவலப்பிங் கேரக்டர்ஸ் வித் கனெக்டிங் ஆல் ஆடியன்ஸ் அது எப்படி அமையுது சார்? இதுலயும் ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ். இதுலயும் நான் வந்து டிவைன் இன்டர்வென்ஷன் இருக்குன்னு நம்புறேன் சார். ஓகே. எல்லாமே ஹேப்பன்ஸ் ஃபார் த ரீசன், எல்லாமே ஒரு விஷயத்துக்காக தான் நடக்குது. அதை நான் டிவைன் இன்டர்வென்ஷனாக தான் பார்க்குறேன். ஸோ டெக்னிக்கலி இந்த படத்துல டிவைன் இன்டர்வென்ஷன் இருக்கு ஆக்சுவலி. ஆனால் ஃபேண்டசியா கிடையாது, கடவுள்லாம் வர மாட்டேங்குது. டிவைன் இன்டர்வென்ஷன், ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கு. சார் ஆர்டிஸ்டிக்கோட விஷனையும் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனும் எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? ஆர்டிஸ்டிக்கோட விஷன் அதுவும் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? என்னோட ஃபர்ஸ்ட் இது வந்து நான் ஆடியன்ஸை கேட்டர் பண்ணணும் தியேட்டர்ல அப்படின்னு படம் எடுக்கிறேன் சார். அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கை ப்ராப்பராக பண்றேன்னு நினைக்கிறேன். விச் இஸ் அதாவது நம்ம பண்ற சீன் பார்க்குறவங்களுக்கு ரிசீவ் ஆகும். நான் மக்கள், ஆடியன்ஸ், ஆர்ட் அப்படின்னு பிரித்து பார்க்கல. நான் பண்ணுற ஒரு சீன் அது மக்கள் வந்து என்ஜாய் பண்ணணும்னு பார்க்குறேன். ஸோ அங்கேயே அந்த பேலன்ஸ் பிட்வீன் ஆர்டிஸ்டிக் அண்ட் இது, பிகாஸ் ஐம் கீப்பிங் பீப்புள் இன் மைண்ட் வைல் டூயிங் அ சீன் தட் ஐ வாண்ட். ஸோ அதனால் அது ரெண்டுமே பிளெண்ட் ஆகிற இடம் அதுதான் சார். ஸோ நான் வந்து எனக்கு ஆர்டிஸ்டிக் அப்படின்றது இப்போ ஷின்லெஸ் லிஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்டிக் படம் தான் சார். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது RRR இஸ் ஆல்சோ அன் ஆர்டிஸ்டிக் ஃபிலிம் ஒன்று, ஏஸ்தட்டிக் இது. ஸோ ஆர்ட்ன்றது என்ன அப்படின்றது எனக்கு எக்ஸாக்டாக என் புரிதலுக்கு இல்லை சார். பட் என்னோட இது வந்து என்னோட எண்ட் யூசர்ஸ் வந்து காசு கொடுத்து வர மக்கள், அவங்களுக்கு ரசனையோட பண்ணணும். ஆனால் நம்ம சொல்ற விஷயத்த ரசனையா சொல்லணும். உங்க விஷன் படி தமிழ் சினிமா இன்னும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியலையே சார் எனக்கு. நீங்க பார்த்ததுக்கும் இப்ப கடந்து வந்ததுக்கும் எவ்ரி இயர் இட்ஸ் இவால்விங் சார். அண்ட் இஃப் இட்ஸ் கோயிங் டுவர்ட்ஸ் த, இப்போ ஒரு பீரியட்ல இப்போ பாலிவுட் நம்ம வி ஆல் லுக்ட் அப் டு பாலிவுட். அது எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, இப்போ யஷ் சோப்ரா ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அங்கே வந்து வெஸ்டர்னைசேஷன் அப்போ நம்ம ஊரில் வரல. ஸோ நம்ம வந்துட்டு ஃபாரின்ல நடக்கிற கதைகள், தில்ஜாத்தா சாரி இது
தில்வாலே, தில்வாலே அதுக்கு துல்ஹனியா. டிடிஎல்ஜே, அதுக்கப்புறமா குச் குச் ஹோதா ஹே, கல்லுவனா ஹோ, இதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணுவோம். அந்த வெஸ்டர்னைசேஷன் அவங்க இதுல இருக்கும். ஸோ உங்களுக்கு அது ஃபேசினேஷனாக இருந்தது. இப்போ வந்து வெஸ்டர்னைசேஷன் வந்து இந்தியாக்குள்ள வந்து இந்தியாவே வந்து கொஞ்சம் ஃபாரின் மாதிரி ஆயிடுச்சு இன் டர்ம்ஸ் ஆஃப் அர்பன் கல்ச்சர்லி எல்லாமே. அப்போ வந்து நம்மளுக்கு அது மேல இருக்கிற ஃபேசினேஷன் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஃபாரின் சாங்கு இது அது அதுலாம் அங்க நடக்கிற கதைகள். ஸோ இப்போ புஷ்பா மாதிரி படங்கள் வரும்போது ரூட்டடான படங்கள், கதைகள், ரூட்டடான ஹீரோஸ், அந்த இது வந்து இப்போ ஃபேசினேட்டிங்காக இருக்கு. யஷ் மாதிரி ஒரு கேஜிஎஃப் மாதிரி ஒரு இது ஃபேசினேட்டிங்காக இருக்கு. ஏன்னா ஒரு ஃப்ளாடான ஒரு ஹீரோ, அவனுடைய இது அது பேசிக்காக அவங்களாம் வந்து ஹீரோவாக மாறுறாங்க, ஃப்ளாஸை வந்து ஹீரோவாக வச்சுக்கலாம், இந்த மாதிரி மாறுது. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு டைம்ல வந்து பீக் அடிக்குது. இப்போ பாலிவுட் ஒரு டைம் பீக் அடிச்சதுன்னா இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து பீக். கன்னடா ஃப்ரம் நோவேர் தே கேம் இன் டு த சீன் அண்ட் அவங்க வந்து இப்போ பயங்கர பீக் அடிக்கிறாங்க. தே மேக்கிங் குளோபல் நம்பர்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ தமிழில் வந்து கன்சிஸ்டண்டாக எப்போவுமே அந்த மாதிரி டைரக்டர்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்காங்க, ஃபிலிம் மேக்கர்ஸ் இருந்துகிட்டே இருந்தாங்க. பாலச்சந்தர் சார், பாக்கியராஜ் சார். சம்டைம்ஸ் எனக்கு தெரியல, நம்ம இவர் இருக்கார்ல சார், மனோபாலா சார், அமிதாப் பச்சன் வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு சார். உங்களுக்கு இது சொல்லும் போது எவ்வளோ புதுசாக இருக்குது எனக்குலாம் இன்ஃபர்மேஷனாக ஆடியன்ஸுக்கு. மனோபாலா சார் அமிதாப் பச்சன் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னா அவரை நீங்கள் வந்து காமெடியனாக இங்கே பார்த்துட்டு இருப்பாங்க, அவரோட பாடி லாங்குவேஜ் காமெடி ஹியூமர் பார்த்துட்டு இருப்பாங்க. அமிதாப் பச்சன் மாதிரி ஒரு ஸ்டாரை வந்து நம்மளால் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கரெக்ட். ஆமாம். ஸோ விச் மீன்ஸ் மனோபாலா சார் இஸ் த பேன் இண்டியன் டைரக்டர். எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம ஆட்கள் வந்து ஒரு பீரியட்ல வந்து அதை கன்சிஸ்டண்டாக பண்ணிட்டு இருந்திருக்காங்க, நம்மளுக்கு தெரியல. இப்போ மீடியால எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ உங்களோட இன்டர்நேஷனல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை நீங்க இன்ஸ்பயர் ஆன ஒர்க் எது? எந்த இண்டஸ்ட்ரி சொல்லுங்க? இன்டர்நேஷனல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஹாலிவுட் இதுவா சார்? எனக்கு வந்துட்டு somewhere I have a fascination towards always Hollywood sir, but in terms of fascination, in terms of industry வந்து I always go back to the 1930s. It's a wonderful life. அப்போ அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு கதையை சொல்ல முடியும், பாசிட்டிவிட்டி அட் இட்ஸ் பீக். அந்த உங்க லைஃப் எவ்வளவு பியூட்டிஃபுல்னு ஒரு டைரக்டர் ஃபீல் பண்ண வச்சிருக்காரு சார். ஏ தம்பி என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ற தெரியுமா, இது போய் கவலைப்பட்டு இருக்கேன். 1936ல அண்ட் ஜுராசிக் பார்க்னு ஒரு படத்தை வந்து 1980s அதை எடுத்து வச்சிருக்காரு ஜேம்ஸ் கேமரூன். அதாவது டைனோசரை காமிச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் எப்படி இன்னைக்கு போய் நான் டைனோசர் உருவாக்கணும்னு நினைச்சாலே எனக்குலாம் கை வந்துடும். ஸோ த லெவல் ஆஃப் அப்கிரேட் தே ஹேவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னிகாலிட்டிஸ், ஆல்வேஸ் லுக் அப் டு ஹாலிவுட் பிகாஸ் தே வே ஹெட் ஆஃப் அஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் technical visual thinking. In terms of the emotion, we are always superior. சார் நீங்க தமிழ் சினிமா குளோபல் ரெகக்னிஷன் ஆகிறதுக்கு நீங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நானா சார், நான் பண்ற படத்தை ஒழுங்கா பண்ணாலே தமிழ் சினிமாவுக்கு நல்லா இருக்கும். எனக்கு அந்த உலக தரத்துல தமிழ் சினிமாவை நிறுத்தணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இல்லை சார். நான் பண்ற படம் மக்கள் என்ன தமிழ் மக்களுக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்குதா, இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்குதா, இதுதான் சார். ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல படம் பண்ணணும் அப்படின்றது இல்லை சார். அதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கான இப்போ ராஜமௌழி சாருக்கு ஒரு ரூட் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ வருஷம் ஒரு படம். ஆஃப்டர் அவரோட ஃபர்ஸ்ட் படம் ஸ்டூடெண்ட் நம்பர் 1 சார், காலேஜ் படம். அதுக்கப்புறம் அவர் பண்ற படம் வந்து மகதீரம். அவர் ஸ்லோவா க்ரோ ஆகி இன்னைக்கு இன்டர்நேஷனல் ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்கு உருவாக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்லோவா க்ரோ ஆகணும், அவங்களா நம்மளை தேடணும் யாரு அப்படின்னு. அதுக்கு நம்ம இங்க நல்லா உழைக்கணும், அவ்வளோதான் சார். இந்த டிராகன்ல ஒரு டெக்னிக்கலா புது இன்னோவேஷன்ஸ் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? டெக்னிக்கலாவா சார்? டெக்னிக்கலா புது இன்னோவேஷன் எதுவுமே இல்லை சார் இந்த படத்துல. இட்ஸ் அ ப்ராப்பர் டிராமா ஃபிலிம். டு பி ஆனஸ்ட் இட்ஸ் அ வெரி டெக்னிக்கலி ஈஸி ஃபிலிம் இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங். உங்களுக்கு ஒரு ஆல்ரெடி ப்ரூவ் அஸ் அ பிக் டைரக்டர், அவங்கள ஆக்டரா நீங்களோட 2வது படத்துல அவங்கள ஹேண்டில் பண்றது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, எவ்வளோ கஷ்டமாக இருந்தது? உதாரணத்துக்கு கேஎஸ் ரவிக்குமார், கௌதம் மேனன், மிஷ்கின். இல்லை சார், இது நம்மளோட வேலை சார். அவங்க நடிக்க வராங்க, நம்ம அவங்கள டைரக்ட் பண்ணுறோம். நம்ம அவங்கள பார்த்து ஒரு செகண்ட் கூட மிஷ்கின் சாரை வந்து பார்த்து ஐயோ மிஷ்கின் சார் வரான்னு பயந்தேன்னா நான் என்ன பண்ணணும்னு நினைச்சேன்றது வராது. மரியாதை, பயம் எல்லாமே இதுக்கு வெளியே. நம்ம ஃப்ரேம்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க ஆக்டர்ஸ். ஒரு ஆக்டர் நான் எப்படி பிரதீப் வேலை வாங்கணும் அதே தான் அவங்களுக்கும், நான் எப்படி என்னுடைய செகண்டரி ஆக்டர்ஸ் கிட்ட வேலை வாங்கணும் அதே தான் இவங்களுக்கு. கௌதம் எல்லாருக்குமே ஒரே ட்ரீட்மெண்ட் தான் சார். ரொம்பவே. ஏன்னா இன்னைக்கு நான் வாங்கிட்டு நாளைக்கு போயிட்டு அவங்களுக்காக ஏதோ ஒரு விஷயம் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நாளைக்கு ஐயோ இப்படி வரலையேன்னு இது பண்றதை விட என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு ஹாப்பியா போறது பெட்டர் சார். ஃபைன். இப்போ இருக்க மாடர்ன்
தமிழ் யூத் கல்ச்சர் உங்களோட ஃபியூச்சர் ஸ்கிரிப்ட்ல வந்து இன்கார்பரேட் நடக்குமா ஸ்டோரி டெல்லிங்ல? உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து ரெண்டு பேர் வந்து ஐ ஃபவுண்ட் இ சோல்மேட்ன்றாங்க. ஒரு கேன்ற ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்க கல்ச்சருக்கு வந்து ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. இப்போ நம்ம படத்துக்கு முன்னாடி காதல் என்பது பொது உடைமைன்னு ஒரு படம் வருது. ஸோ இன்னைக்கு தமிழ் யூத் கல்ச்சர் இதுதான் விரும்புறாங்கன்ற மாதிரி இருக்கு. ஸோ உங்களோட ஃபியூச்சர் ஸ்டோரி டெல்லிங்ல இது மாதிரியான கல்ச்சரை பிரதிபலிக்கிற மாதிரி ஏதாவது ஸ்கிரிப்ட் பண்ற ஐடியா இருக்கு? சார் எதையும் பிரதிபலிக்கிற மாதிரி நம்ம கதை பண்ண மாட்டோம் சார். நம்ம கதையில எதெல்லாம் வருதுன்றது தான் சார். இட்ஸ் ஆல்வேஸ் வாட் த ஸ்டோரி டிமாண்ட்ஸ். நம்ம இவங்களை கேட்டர் பண்றோம். நான் கேட்டர் பண்றது மக்கள் சார். பொது ஜனம்ன்றது ஆடியன்ஸ் எப்படி வேணா பிரிஞ்சிருக்கலாம். அது மென், விமன், டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாருமே சேர்ந்தது தான் இது. எல்லாருக்கும் நம்ம படம் போய் சேரணும் எடுக்கிற மாதிரி இவங்களுக்கு மட்டும் போய் சேரணும், இவங்களை நம்ம க்ளோரிஃபை பண்ணணும், இவங்களை வந்து இது பண்ணணுன்ற இன்டென்ஷனே கிடையாது. ஸோ இன்க்ரீஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல உங்களோட கிரியேட்டிவிட்டி அஃபெக்ட் ஆகுதுன்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நம்ம இப்போ நான் ஓமை கடவுளே தெலுங்குல 15 கோடிக்கு எடுத்தேன் சார். அது பிஸ்னஸ் டிமாண்ட் பண்ணுது. ஓமை கடவுளே 3 கோடிக்கு எடுத்தேன். இப்போ டிராகன் 37 கோடிக்கு எடுத்திருக்கேன். ஒருவேளை டிராகன் நான் ஃபர்ஸ்ட் படமா பண்ணியிருந்தேன்னா இப்போ ஒரு 5 கோடியில பண்ணணும்னா அதுக்கு எப்படி பண்ணியிருக்க முடியும், அதுக்கு என்ன ஸ்டார் காஸ்ட், அதுக்கு என்ன இது, என் கண்டென்ட் கெடாம அந்த படத்தை எப்படி பண்ண முடியும்னு பண்ணியிருக்கேன் சார். இன்னைக்கு வந்து விஎஃப்எக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் விர்ச்சுவல் ஸ்டுடியோன்றது ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. அந்த இன்னோவேஷன் எப்படி பாக்குறீங்க? சார் சூப்பர் சார். நான் வந்து அன்னபூர்ணால போயிட்டு அந்த ஜெயந்திரா ஆமா அவங்களுடைய இது வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ போயிட்டு நான் விசிட் பண்ணேன் சார். எனக்கு வந்து என்னன்னா the technology has come in very well over here. It's still under development. I think அதை கிராக் பண்ணிட்டோம்னா நிறைய விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிரீன் மேப்ஸ் அண்ட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அதை லைவாகவே ஷூட் பண்ணலாம். இன்னும் மோர் இதுவாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டூடியோ சிஸ்டம் இன்னும் பெட்டர் ஆகும். வேர் யூ கேன் மேக் இப்போ சில ஆக்டர்ஸ்லாம் மெயின் ஆக்டர்ஸ் நிறைய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வச்சு நம்ம க்ரௌடில் ஷூட் பண்ண முடியாது. ஸ்டூடியோ சிஸ்டம் வித் ரெஸ்பெக்ட் டு சிஜிஏல இருக்கிற அந்த இதெல்லாம் கம்மி பண்ணலாம். லைக் அந்த ரெடியூரன்சிலாம் கம்மி பண்ணலாம். நான் என்ன பண்ணல விசிட் பண்ணி பார்த்தேன். அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கிளாஸ் மாதிரி போய் ஐ ஸ்டடிட் இட். இட் சீம்ஸ் டு பி ஃபென்டாபுலஸ் பட் இட்ஸ் ஸ்டில் இன் த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் தேர் கிரியேட்டிங் இந்த இதெல்லாம் அது என்ன சொல்றது அதுக்கான ஃபீட்ஸ் அண்ட் பிளகின்ஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும். ஸோ மோர் அது இன்னும் டெவலப் ஆக ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் ஃபிலிம் மேக்கர்ஸ் இன் அ பெட்டர் வேஸ். சார் இப்போ இருக்க தமிழ் சினிமா சமூக மாற்றங்களை எப்படி பிரதிபலிக்குதுன்னு நினைக்கிறீங்க? சூப்பராக பிரதிபலிக்குது சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரீசெண்டாக இப்போ லவ் டுடேவே பிரதீப் ஒரு சமூக மாற்றத்தோடைய ஒரு பிரதிபலிப்பு தான். ஒரு ஃபோன் எப்படி ஒருத்தவங்களோட லைஃப்பை வந்து ஒரு ஒன்றும் இல்லை சார், நம்ம எந்த காலத்தில் எவன் யோசிச்சிருப்பான் ஒரு ஃபோனு மாட்டுச்சுன்னா இதுவே மாறுச்சு, இதுதான் இது. ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அன் அப்கிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் லைஃப் அண்ட் கல்ச்சர் அண்ட் எவ்ரி திங். பட் என்னன்னா அதை என்ன மாதிரி ஃபிலிம்ஸ் பிரதிபலிக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இப்போ பிரேமலு கூட தெலுங்கு ஒரு இது படம் ஒரு ஒரு அடாப்ட் இதுதான் வச்சுக்கோங்களேன், வாழ்வியல் அதை சொல்கிற ஒரு கல்ச்சர் தான். அந்த மாதிரி படங்கள் இது சார். பட் இன்னும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா நான் ரொம்ப நிறையா இந்த பீரியாடிக் ஃபிலிம்ஸ் நிறையா பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்குது. அது இருக்கிற பீரியட்ல ஃபியூச்சரை இன்னும் யார் எப்படி இருக்கும்னு ஒரு டைரக்டர் வந்து ஃபியூச்சர் இமேஜின் பண்ணி சில விஷயங்கள் வருதுன்னா அது எப்படி இருக்கும்னு நான் பார்க்க வெயிட் பண்ணுறேன் சார். ஸோ உங்கள் அப்ரோச் டுவர்ட்ஸ் விஷுவல் எஸ்தெட்டிக்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் செக்மெண்ட் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? விஷுவல் எஸ்தெட்டிக்ஸ் இஸ் டிசைடட் பை வாட் த கண்டென்ட். இதுதான் சார் மக்களுக்கு வந்து நீங்கள் பர்சனலாக எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எந்த மாதிரி கொடுத்தா ஆடியன்ஸ் அதை ஒத்துப்பாங்க அப்படின்னு? ஆடியன்ஸ் எல்லா விதமான படத்துலையும் தான் ஒத்துக்கிறாங்க. இப்போ போர்த்தொழில் மாதிரி ஒரு டார்க்கான ஃபிலிமையும் ஒத்துக்கிறாங்க. இப்போ ஜெயிலர் இதெல்லாம் வந்து டார்க் ஹியூமர் ஃபிலிம்ஸ் அவரோட ஸ்டைலை வந்து ஒத்துக்கிறாங்க. இப்போ மக்களுக்கு வந்து என்னன்னா சார், நீங்க பண்ற வேலையை கரெக்டா என்கிட்ட கொடுங்க, நாங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம், அறகுறையா பண்ணாதீங்க, அவ்வளவுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. மக்களுக்கு வந்து இதுதான் வேணும் அப்படின்லாம் இல்லை சார். நீங்க பிளட்டை நல்லா காட்டுறீங்களா, வயலன்ஸ் நல்லா காட்டுறீங்களா, அவங்க அதையும் ஏத்துக்கிறாங்க. அழகான லவ் ஸ்டோரி காட்டுறீங்களா, பிச்சுக்கிட்டு ஓடுது சில படங்கள் காட்டுறாங்க. நான் இப்போ ரீசெண்டாக பார்த்த படம் ரைஃபிள் கிளப், ஃபுல் பிளட் ஷெட், ஒண்ணுமே இல்லை. ஒரு 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 ஃபேமிலி ஆஃப் ரைஃபிள் கிளப்ல இருக்க மெம்பர்ஸ் எப்படி ஒரு கப்பலை வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படின்றது தான் அதோடைய இது. சும்மா தெறிக்க விடுது பிளட் இது, அது நல்லா இருக்கு, என்ஜாய் பண்றேன் நான். ஸோ விஷுவல்ஸ்ன்றது ஒரு ஆடியன்ஸ் எப்பவுமே இதுதான் பார்த்துப்பாங்க, இதுதான்
வேணாம் இதுதான் வேணும் இதுதான் வேணான்லாம் இல்லை சார். இப்போ சில பேர் இப்போ வந்து வயலன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்கன்றனால வயலன்ஸ் படம் எடுத்து அப்படி ஃபாலோ அப் இருக்கு. பட் நிறைய யூனிக் கிரியேட்டர்ஸ் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி டெல்லிங், அவங்கள தான் நான் இது பண்ணுறேன், அவங்கள தான் ஆடியன்ஸும் எதிர்பார்க்குறேன். இது ஒரு ஆடியன்ஸாக தான் சொல்லுவேன். Sir, what influences your color palette and framing decisions? It's completely with I gave it to Niket sir and costume design. நாங்கள் உட்காந்து பேசுவோம். ஸோ இப்போ இந்த என்னுடைய பேசிக் ஐடியா டுவர்ட்ஸ் அப்ரோச்சிங் அ சீன் இஸ் ஐ மேக் த கேரக்டர்ஸ் ரிஃப்ளெக்ட் த இப்போ ஒரு காஸ்டியூம்னா அவங்க என்ன மூட்ல இருக்காங்களோ அது காஸ்டியூம் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹீரோ அண்ட் ஹீரோயினோட இப்போ ஓமை கடவுளே இல்லை, அவங்க 2 பேர் கல்யாண வாழ்க்கை வந்து பெருசாக கலர்ஃபுல்லாக இருக்காது சார். தி ஸ்டில் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீட்டுக்குள்ள 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்களே சார், புருஷன் பொண்டாட்டியா இல்லை அப்படின்றது ஃபீல் ஆகும். விச் மீன்ஸ் தேர்ஸ் நோ ரொமான்ஸ். ஸோ ரொமான்ஸ்க்கு என்னெல்லாம் கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெட், வயலட்ஸ், இதெல்லாம் இது எல்லாமே அந்த ஃப்ரேமில் இருக்காது சார். நீங்கள் ரெட்டுன்ற கலரே படத்தில் வந்து செகண்ட் ஹாஃப்ல ஹீரோக்கு அவன் மேலே லவ் வரும், அப்போ தான் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி லவ் காட் வந்துட்டு விஜய் சேதுபதி அவரு அந்த படத்தில் அவரோட இருக்கிற இடத்துல ரெட்ஸ் இருக்கும் டு டினோட். இந்த மாதிரி தான் ஐ யூஸ் இது சார். பட் ஐ கிவ் மோர் ஸ்பேஸ் டு மை சினிமாட்டோகிராஃபர் டு எக்ஸ்பெரிமெண்ட் வித் த கலர்ஸ் தட் தே வாண்ட். அண்ட் இது சார் எனக்கு என்ன மாதிரி வேணும்னு சொல்லுவேன் அண்ட் ஐ கிவ் தம் த ஸ்பேஸ் டு எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ உங்களோட காட்சி கதை சொல்லல, மியூசிக்கோட பங்கு என்னவா இருக்கு? மியூசிக் தான் சார் படம். இந்த படம் லியோனோட 2வது. ஆமா, இப்போ நம்ம ஒரு சீனை வந்து ஒரு 100% பண்றோம் இல்ல ஒரு 80% பண்றோம்னா அதை 1080 அதான் சார் ஒரு 480p சீனை வந்து 4K-வா மாத்துறது வந்து ஒரு மியூசிக் சார். அவ்வளோதான். இதை விஷுவலாக சொல்லணும்னா அப்படி இல்லை ஒரு 4K சீனை வந்து 4K-வாவே வச்சுக்கிறதும் மியூசிக் தான். அது எப்படி ஒரு சினிமான்றது ஆடியோ விஷுவல் தானே சார். சவுண்டு தான் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வந்து சேருது. அதனாலதான் பாடல்கள் முதல்ல போய் மக்கள் கிட்ட சேருது. கரெக்டா? ஸோ அந்த சவுண்டு தான் வந்துட்டு நம்ம படத்தோடைய இமோஷனை டிஃபைன் பண்ணுது. ஒரு சீன்ல ஒரு ஹீரோ எதுவுமே பேச தேவையில்லை, ஆனா அவன் என்ன ஃபீல் பண்றான்றத ஒரு நடிப்புலையும் மியூசிக்லையும் கன்வே பண்ணிட்டாலே அந்த சீன் வந்து ஒரு 100 பேஜ் டயலாக் வந்து 10 பேஜ் டயலாக் சமம் சார். ஸோ மியூசிக் இஸ் an integral part. It's 50-50. இப்போ இன்னைக்கு வந்து யூனிவர்சலி என்கேஜ் ஆகிற எலிமெண்ட்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? யூனிவர்சலி என்கேஜ் ஆகிற எலிமெண்ட்ஸ் ரொமான்ஸ், ஹியூமர். ஏன்னா மக்கள் எல்லாருக்கும் கஷ்டத்தில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் சிரிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. யூனிவர்சலாக ஹியூமர் அப்பீல்ஸ். ரிவெஞ்ச் ஸ்டோரிஸ் அப்பீல் a lot பிகாஸ் அது ஹீரோக்குள்ள ஒரு அவங்களும் ஹீரோவாக மாறுறாங்க. தப்பை தட்டி கேட்கறதுக்கு அவனும் ஒரு ஹீரோவாக புறப்பட்டு போகிறான் அநியாயத்துக்கு அகேன்ஸ்ட் விஜிலான்டே ஃபிலிம்ஸ். அண்ட் ஆல்சோ ஹாரர் சார். ஹாரர் ஏன்னா நம்ம லைஃப்ல பேயெல்லாம் பார்க்க மாட்டோம், ஆனால் பேயெல்லாம் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணி காட்டுறதுனால அவங்களுக்கு அது புதுசா இருக்கு. அண்ட் பேய் காமெடி பண்ணும்போது இன்னும் ஜாலியா இருக்கு. அதனாலதான் எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் சார் காஞ்சனாலாம். அதனாலதான் சார் இப்போ இந்த இன்டெலெக்சுவல் ஆடியன்ஸோட டெப்த்தையும் என்டர்டெயின்மெண்ட்டும் நீங்க எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நம்ம ஃபர்ஸ்ட் காமன் ஆடியன்ஸை இன்டெலிஜென்ட்னு நினைச்சிட்டாலே ஃபிலிம் மேக்கர்ஸா நம்ம வந்து கரெக்டா இருக்கணும்னு அர்த்தம் சார். நான் இன்டெலெக்சுவல்ஸ்க்கு படம் பண்றேன்னு அர்த்தம்னா நான் முட்டாள் சார். அவ்வளவுதான். உங்களோட நரேட்டிவ் டெக்னிக்கா அதுல யூனிக்கா என்ன எதை ஃபீல் பண்றீங்க? சாரி சார், உங்களோட நரேட்டிவ் டெக்னிக்கை அதுல யூனிக்கா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸ்கிரீன் பிளே சார். என்னோட ஸ்கிரீன் பிளே தான் என்னோட யூனிக்னஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஐ ரைட் சீன்ஸ் வேர் அடுத்த சீன் என்ன நடக்கும்ன்றத நான் ஒன்று என்ன நினைக்கிறேனோ அது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது சீனில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஆடியன்ஸ்க்கும் அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து போய் சேரணும்னு நான் பார்க்குறேன். இன்னைக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் கலாச்சார தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான எஃப்டிஎஃப்எஸ் ஒரு முக்கியமான விஷயமா ஒரு பங்கு இருக்கு. அது ஒரு கிரியேட்டரா நீங்க எப்படி பாக்குறீங்க? சூப்பரான விஷயம் தாங்க சார். அப்போ ஒரு டீமா நம்ம எவ்வளவு ஒர்க் பண்றோம் இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இது பண்றதுக்கு, எவ்வளவு நம்ம கண்டென்ட்ஸ் எவ்வளவு மக்கள்கிட்ட போய் சேருது அப்படின்றதுலாம் இது. எல்லா படத்துக்கும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வரணும்னு அவசியம் இல்லை. சில படங்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நல்லா இருக்குன்றதுக்கு அப்புறம் பிக்கப் ஆகி போற படங்கள் நிறைய இருக்கு. இப்போ என் ஃப்ரெண்டோட படம் போர்த்தொழிலா இருக்கட்டும், லவ் டுடேவா இருக்கட்டும். லவ் டுடே அட்லீஸ்ட் ட்ரெய்லர்லேயே எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இஸ் லைக் அ மெஷர் டு சே நீங்க எவ்வளவு மார்க்கெட்டிங் பண்ணிருக்கீங்க உங்க படத்தை, நீங்க எவ்வளவு ட்ரெய்லர் உங்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு படத்துல, உங்களோட அதுக்கு முன்னாடி படத்துக்கு முன்னாடி வர சாங்ஸ் எவ்வளவு ரீச் ஆயிருக்கு, மக்களோட நீங்க படத்துக்கு முன்னாடி எவ்வளவு போய் சேர்ந்துருக்கீங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ.
அது என்னன்னா ஸ்டார் பவர். அதுல ஒண்ணு. இப்போ ஒரு பெரிய ஸ்டார் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஏன் அவ்வளோ ஓப்பனிங் இருக்குன்னா அது அவங்களோட பாடி ஆஃப் ஒர்க் அவ்வளோ 20 வருஷம் 30 வருஷத்துக்கு இருக்கு. அதனால அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அவங்களுக்கான ரசிகர்கள் கூட்டம் வந்து திரளு, எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து போய் பார்க்கணும். கரெக்டா? அதுதான் சார். அது வந்து அவங்களுடைய அது வந்து அவங்க பண்ண முதல் படத்துலேருந்து அவங்க உழைச்சதுக்கான ரிஃப்ளெக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மோட இன்ஃப்ளூயன்ஸு உங்கள் ஃபிலிம் மேக்கிங் டிசிஷன் ஏதாவது மாற்றிருக்கா? எதுவுமே மாற்றல சார். எதுவுமே மாற்றல. ஸோ நீங்கள் ஹவு டு யூ பேலன்ஸ் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இன் ஸ்டோரி டெல்லிங்? ஐ மேக் அ கமர்ஷியல் ஃபிலிம் சார். நான் திரும்பி அதான் சொல்கிறேன். எனக்கு கமர்ஷியல் படம்ன்றது வெகுஜன மக்கள் ரசிக்கிற மாதிரி படம் எடுக்கணும். அதுதான் கமர்ஷியல். இப்போ கமர்ஷியல்னா என்ன அப்படின்ற புரிதல் வந்து எனக்கு இதுதான். இப்போ வேற புரிதல் ஏதாவது இருக்கு, இவ்வளோ பாட்டு இருக்கணும், அவ்வளோ பாட்டு இருக்கணும், இவ்வளோ ஃபைட் இருக்குன்னா எனக்கு அது கமர்ஷியல் கிடையாது. வெகுஜன மக்களை இந்த கண்டென்ட் அந்த இமோஷன் போய் அடையுதா, இதை பார்க்குறவன் வந்து அவன் லைஃபோட கனெக்ட் பண்ணிக்கிறான்னா, அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் படம். அவ்வளோதான். இதுக்காக நான் எதையும் மாற்றிக்கல சார். நானா இருக்கேன். ஆஸ் அ யங் ஃபிலிம் மேக்கரா தமிழ் சினிமாவில் எந்தெந்த ஃபீல்டில் மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்தெந்த ஃபீல்டில் மாற்றம் வந்தால் தமிழ் சினிமா இல்லையா? இல்லை, தமிழ் சினிமா ஒரே ஒரு இதுலன்னா சார், இன்னும் நிறைய ரைட்டர்ஸ் வந்தால் நல்லா இருக்கும். கதை பற்றாக்குறை வந்து கம்மியாகும். நானே இன்னும் எவ்வளோ வருஷம் கதை எழுத முடியும்னு தெரியல, எவ்வளோ கதைகள் என்கிட்ட சொல்றதுக்கு இருக்குன்னு தெரியல. ஒரு பாயிண்ட் மேலே ஸ்டாக்னேட் ஆகக்கூடாதுன்னு பார்க்குறேன். நல்ல ரைட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா மேபி அவங்க கிட்ட இருந்து கதை வாங்கி. இல்லை சார், இங்கே முன்னாடி பாரதிராஜா சார் பார்த்தோன்னா வேற யார் நல்ல கதை வந்தாலும் வச்சு ஒரு படம் எடுத்துட்டு இருந்தாரு. பாக்யராஜ் சார், டி ராஜேந்திரன் சார் வந்ததுக்கு அப்புறம் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி டைரக்ட் பண்ணாதான் டைரக்டர்ன்ற ஒரு சிஸ்டம் வந்துடுச்சு. அதனால அது என்னன்னா சார், அது வந்து ரைட்டர்ஸ்க்கு இப்போ மரியாதை இல்லை சார். அதுதான் பிரச்சனை. ஏன்னா ஒரு நல்ல ரைட்டர் என்ன பண்றான்னா, எனக்கு கிடைக்கிற ரெக்கக்னிஷனுக்கு ரைட்டரா நான் டைரக்டராகவே ஆயிடுறேன், அப்போ எனக்கு இன்னும் நல்ல ரெக்கக்னிஷன், ஃபினான்ஷியலாக இன்னும் பெட்டரான ப்ரைஸு அப்படின்னு கிடைக்கும்ன்றதுனால யாரும் ரைட்டர் வேலை மட்டும் பார்க்க மாட்டாங்க. ஸோ ரைட்டர்ஸ்க்கு நல்லா பே பண்ணி, ரைட்டர்ஸ் நல்லா சம்பாரிச்சு ரைட்டராகவே இருக்கிறேன், டைரக்டராக வரல அப்படின்ட்டு என்னைக்கு அவங்களுக்கு அந்த மனமாற்றம் நடக்குதோ அன்னைக்கு. சிம்பு எப்படி உள்ள வந்தாரு பாடல் இந்த படத்துல பாடுறது? பாட்டு. ஆமா சார். அவர்கிட்ட என்ன பிரேக்கப் சாங் இருக்கு சார், அவர் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் போய் கேட்டேன், அமிச்சேன். அசோத் நான் பிரேக்கப் சாங்லாம் பாட மாட்டேன் அசோத், எனக்கு ஃபேன்ஸு எல்லாம் இதாக இன்னும் போய் பிரேக்கப் சாங்லாம் பாட்டு சார். சில பேர் சில விஷயம் பாடினா தான் சார் சூப்பராக இருக்கும், நீங்கள் பாடுங்க சார்ன்னு. இல்லை சார், ஒரு சரி பாட்டு கேளுங்க சார், பிடிக்கலன்னா பாடாதீங்க. அவரை ஃபோர்ஸே பண்ண முடியாது சார், அவருக்கு பிடிச்சா பண்ணுவார். அவருக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது, அது ஆல் கிரெடிட்ஸ் டு லியோன் ஜேம்ஸ், பாடிட்டார். ஏன்னா லவ்வுக்கும் அவரையும் பிரிக்க முடியாது, ஏன்னா அவர் மன்மதன்னு சொல்லணும். இது பிரேக்கப் சாங் வேற. அடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் விட்டது காட் ஆஃப் லவ்னு, காட் ஆஃப் லவ் வச்சிருக்கீங்க. அதனால பிரேக்கப் சாங்க்கு ஆப்டா இருப்பார்னு நினைச்சீங்களா சார்? நான் அதை ஃபீல் பண்றது சார், மக்கள் அது இது சார். இப்போ நான் அவரை வச்சு பாட வைக்கலன்னா, இந்த சாங்கை நீங்க சிம்பு வச்சு பாடிந்தா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா, உங்க கூட தானே அடுத்த படம் பண்றாரு, கேட்டிருக்கலாம்லன்னு என்னையே சொல்லுவாங்க. ஸோ இந்த டிராகன் ஆல்பம்ல உங்களோட ஃபேவரட் சாங் என்ன? எனக்கா சார்? 6 சாங்குமே ஃபேவரட் சார். நைஸ். இப்போ இதுல வந்து இன்னும் 3 சாங் வர வேண்டியது இருக்கு சார். மாட்டினார் ஒருத்தர் ஒன்று, அதுக்கப்புறமா மனமே மனமேன்னு ஒன்று, நான் யார் இறைவான்னு ஒரு சாங். இப்போ நான் யார் இறைவா சாங் வந்து யுவன் சார் பாடியிருக்காரு, இப்போதான் வந்துச்சு, சூப்பராக இருக்கு. அது வந்து இந்த அராஜகத்தெல்லாம் அடங்கி போனதுக்கப்புறம் ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் லைஃப்பில் நடந்த ஏதாவது ஒரு டிராகன் மூமெண்ட்? என் லைஃப்பில் நடந்த எல்லாத்தையும் தான் டிராகனில் வச்சிருக்கேன் சார் நிறையா, அதனால அது எல்லாமே டிராகன் மூமெண்ட்டு தான். இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்து யாரும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். பாராட்டா இருந்தாலும் சரி, விமர்சனங்களாலும் சரி, ரெண்டுத்தையும் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? பாராட்டை வாங்கி சந்தோஷப்பட்டுக்கிறேன் சார். கண்டிப்பா பாராட்டு தான் அடுத்த ஒரு கிரியேட்டர் அடுத்த இது கொண்டு போகுது. கிரிட்டிசிசம்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதுல வேலிட் கிரிட்டிசிசம்னு இருக்கு. நம்ம கண்டென்ட் இது பெட்டரா இருக்கலாம், அது பெட்டரா இருக்கலாம்னு சொல்றவங்க ஏன் சொல்றாங்கன்றதை அனலைஸ் பண்ணி அடுத்த படத்துல திருத்திக்கிறேன். இப்போ நான் ஓமை கடவுளில் பண்ண தப்பெல்லாம் டிராகன்ல திருத்திருக்கேன் சார், ஆனஸ்டா. ஸோ அதே மாதிரி திருத்திப்பேன். வேறென்றே இவனை கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு பண்றவங்களுக்கு பதிலே இல்லை சார். கரெக்ட், அவ்வளோதான். அது வந்து அவாய்டட் தான். சில பேர் பத்தின உங்கள் பார்வை? அனுபமா பரமேஸ்வரன் மிக சிறந்த நடிகர். கயாடு வெரி ப்ரொஃபஷனல் ஆக்டர். ஸ்னேகா புன்னகை அரசி சார், பீஸ்.
உங்க கேமராமேன். எல்டர் பிரதர். லியோன் ஜேம்ஸ் மியூசிக் டைரக்டர். மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் மியூசிஷியன் பிஃபோர் டிராகன். மிஷ்கின். என்டர்டெயின்மெண்ட், அதாவது நாலேஜபிள் என்டர்டெயின்மெண்ட். ரவிக்குமார் சார். பயம். 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 மரியாதை சார். மரியாதை. கௌதம் மேனன். லக்கி சாம். ஜார்ஜ் மரியம். இன்னசென்ட். ஜார்ஜ் மரியம் வந்து இன்னசென்ட். இன்னசென்ட். இந்துமதி. மைல்ட்லி இன்னசென்ட். மைல்ட்லி இன்னசென்ட். மைல்ட்லி. ஒரு உங்களை ஒரு ஸ்டேட்மெண்ட்ல டிஃபைன் பண்ணணும்னா என்னவா சொல்வீங்க? என்னையா சார்? ஆமா. நான் பேசுறதும் நான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குற அப்பியரன்ஸும் சில பேருக்கு அது ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கலாம். ஆனால் ஐ திங்க் அது ஒரு 8 வருஷம் என்னுடைய லைஃப்பில் நான் கஷ்டப்பட்டு உருவாக்கிட்டது. அது கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. முதல்ல நம்மளே நம்பலைன்னா நம்மளை வேற யார் நம்புவான்னு நினைக்கிற ஆள் நான். அதே மாதிரி என் ப்ராடக்ட் நான் நல்லா இருக்குன்னு நான் நம்புறதுனால தான் அது எல்லாருக்கும் பொறுமையாக போய் அது சேருது. நான் வந்துட்டு சில பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க, நம்ம பேசக்கூடாது, நம்ம படம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளே நம்ம படத்தை பற்றி பேசலன்னா வேறு யார் பேசணும் அப்படின்னு நினைக்கிற. ஸோ நீங்களும் பிரதீப்பும் ஃபர்ஸ்ட் டைமாக ஒருத்தர் மீட் பண்ணப்போ உங்கள் 2 பேருக்குள்ள என்ன இம்ப்ரெஷன் வந்தது? அது இப்போ எப்படி இருக்கு? நேரில் தான்டா ஒரு மாதிரி இருக்கு, ஆனால் ஃப்ரேமில் சூப்பராக இருக்கடா. அதுதான் நான் அவனை பார்த்து ஃபஸ்ட்டு சொன்னது. அவனை வச்சு நான் காலேஜ் வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பையனை என் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிருந்தேன், வாடா அப்படின்னு கூப்பிட்டு. நேரில் தான்டா ஒரு மாதிரி இருக்கு, ஆனால் ஃப்ரேமில் சூப்பராக இருக்கடா. அதுதான் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பண்ணியிருந்தோம். ஆமாம். இப்போ நீ நேர்லையும் சூப்பராக இருக்க, ஃப்ரேம்லையும் சூப்பராக இருக்கடா. இதுதான் ஜென்ரலாக உங்கள் 2 பேரில் நீங்கள் பிரதீப்ல யார் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க? ஐ திங்க் நான் தான் சார். இப்போ லவ் டுடே மாதிரி உங்கள் ஃபோனையும் அவரையும் ஃபோனையும் மாற்றுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்த இந்த மாதிரி நேற்று தூக்கி போட்டேன் சார். ஃபோனை தூக்கி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்டர்வியூலேயே தூக்கி போட்டேன் சார். ஃப்ரேம் இல்லை அப்படின்ட்டு ஃபோன். அதுதான். விஜய் சித்து. விஜய் சித்து வந்து எனக்கு இப்போ புதுசாக கிடச்சிருக்க ஒரு மிக முக்கியமான நண்பர். என்ன மாதிரியே இருக்கான்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவரும் இந்த மாதிரி தான் ஏதாவது ஓப்பனாக பேசுகிறவர் ஆகுன்ற மாதிரி இருக்கு. ஹர்ஷத் தம்பி. இப்போ இந்த படத்துல வர மாதிரி நீங்க படிக்கிற காலத்துல செட்டப் பண்ணி காலேஜ் பிரின்சிபல் ரூம்ல போய் நின்று இருக்கீங்களா? அதெல்லாம் தான் சார் டிராகன். நின்னதுனால இல்லை, துரத்துனால தான் டிராகன். ஸோ நீங்க லவ் டுடே பார்த்துருக்கீங்க. அதுல வந்து பிரதீப்க்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருந்தாங்க, டிராகன்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்காங்க. இது என்ன டிஃபரன்ஸ்? அது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப், இது என்னுடைய பாம்பு, அன்பு, பொம்பளை சோக்கு இப்படின்னு ஒரு மிக முக்கியமான கேரக்டர்ஸ் என் வாழ்க்கையில இருந்து என்னை அடக்காத்து சும்மா இருக்கும்போது என்னை பார்த்து சாப்பாடு போட்டு எல்லாம் வேலைக்கு போறப்போ என்னை ரூம்ல உட்கார வச்சு நான் பாட்டு ஜாலியா இருந்த காலத்தில் எனக்கு என்னைக்குமே நானா இருக்கிற. நான் இப்ப என்னதான் ட்ரெய்லர் என்னதான் இதானாலும் என்னை வந்து அவனுக்கு கலாய்க்கிற விதம் வந்துட்டு மாறவே மாறாது. அதே மாதிரி எங்க லைஃப்ல வந்து நிறைய விஷயம் நான் ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்லாம் சிரிச்சுட்டு கிடக்கிறதுக்கான காரணம் அவனுக்கு தான். ஏன்னா நாங்க கலாய்க்கிற கலாயிலேயே அவனுங்க என்ன பிரச்சனையோ அதை மறந்துடும். இவனுங்கிட்ட கலாயிலேருந்து எஸ்கேப் ஆகணுன்றது தான் மைண்ட்ல இருக்கும். இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கானுங்க படத்துல. அவ்வளோதான் சார். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸோ ஃபேமிலியோ ஜென்ரல் ஆடியன்ஸோ டிராகனை ஏன் பார்க்கணும்? டிராகன் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, எல்லாருமே லைஃப்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறோமானா இல்லை சார். நம்மளுக்கு மேலே ஒருத்தர் இருக்கான், காசு தான் நம்ம சக்ஸஸே டிஃபைன் பண்ணுது சார். பைக்கில் போகிறவனுக்கு கார் வாங்கணும் ஆசை, காரில் போகிறவனுக்கு இது போகணும்னு ஆசை, பிராண்டு அதில் மேலே ஃப்ளைட் போனால் ஃப்ளைட்டில் போகிறவனுக்கு மார்ஸுக்கு போய் இருக்கணும் ஆசை. ஏன்னா அவனுக்கு மேலே ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு 1000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் சக்ஸஸ்ஃபுல் இல்லையான்ற ஒரு கேள்வி வருது. ஏன் அவங்களாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணக்கூடாதா? அதாவது நான் சொல்கிறது மெஜாரிட்டி, ஒரு 99% ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன் அவங்க சக்ஸஸ்ஃபுல் இல்லையான்ற ஃபீல் வருது.
எனக்கும் அந்த ஃபீல் வந்திருக்கு. நமக்கு கம்பேரிசன்லேயே நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கே, காசுன்ற விஷயத்தை வச்சே சக்ஸஸை மெஷர் பண்ணுறேன். ஸோ என் புரிதலுக்கு ஏற்ற மாதிரி நான் சக்ஸஸை எப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா, எவன் ஒருத்தன் அவன் உண்மையாக நேர்மையாக சம்பாரிச்சு அவன் குடும்பத்துக்கு கொடுத்து அவனும் சந்தோஷமாக இருந்துட்டு அவனை சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுட்டு இருக்கானோ அவனும் சக்ஸஸ்ஃபுல் தான். அதாவது இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்க அண்ணாலேருந்து அங்கே நம்மளுக்கு ஃபுட் டெலிவரி பண்ண வர இவர்லேருந்து நம்மளுக்கு ஊபர் ஓட்டுற டிரைவர்லேருந்து கட்டட வேலை செய்கிற இவங்க வரைக்கும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு நானும் சக்ஸஸ்ஃபுல் தான்டா அப்படின்ட்டு, அதுதான் டிராகனோட சக்ஸஸ். அதான் நீங்கள் உங்கள் அப்ரோச் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப கலோக்கியலாக மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்றது உங்கள் சுற்றி இருக்கவங்க சொன்னாங்க. சமீபத்தில் ஒரு நிகழ்வு பார்க்கும்போது உங்கள் ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூ முடிச்சுட்டு கிளம்பி முடிச்சுட்டு அந்த ஆஃபீஸில் டீ கொடுக்குற ஒரு பெரியவர் இருக்கார். அவர் கூப்பிட்டு அண்ணா வாங்க, நான் புது கார் வாங்கிட்டேன், உங்களுக்கு சொல்ல காமிக்கிறேன் வாங்கிட்டீங்க. ஸோ இது உங்கள் இயல்பு இல்லையா? ஆமாம் சார். இதை வந்து நம்ம இப்படிலாம் பண்ணியிருக்கோமான்னு பார்த்தோம். இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு இது தோணுது. ஆனால் இதுதான் என்னோட டெய்லி வாழ்க்கை. இது நம்மளோட இயல்பு. நம்ம இயல்பு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் நான் சோஷியல் மீடியாவில் என்ன வந்துட்டு நீ கொஞ்சம் ஹம்பிளாக இரு, நீ வந்துட்டு ஆடாத அப்படின்லாம் எனக்கு சொல்லியும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ எது உண்மை? கூட இருந்து பார்க்குறவங்க தானே உண்மை. ஆமாம், நம்ம கூட இருக்கவங்களும் நம்ம சுற்றி இருக்கவங்களும் நம்மளை எப்படி இது பண்ணுறோம் தானே. வெளியே ஒருத்தவங்க நம்மளை எப்படி நினைக்கிறாங்கன்றது இவ்வளோதான் சார். நான் வெளியே இருந்து பார்க்கும்போது தப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் பேசுகிற விதமோ இல்லை என் மூஞ்சோ இல்லை என் கான்ஃபிடன்ஸோ. ஆனால் நான் என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கு. பொதுவாக இந்த சொசைட்டியில் சொன்னபடி கேட்க ஆள் கிடையாது, ஆனால் கண்டபடி சொல்றதுக்கு தான் ஆள் இருக்குன்னுவாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை நான் பார்க்கவே விரும்பல. அதனால தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அதை பார்த்துட்டு ஆரம்பிச்சிட்டேன்னா நிம்மதியை தொலைச்சிடும்.